இந்த வாழ்க்கை 3 எழுத்து மகா காவியம். தாம்பத்தியம் 6 எழுத்து இனிய கானம். பிள்ளைகள் 5 எழுத்து அற்புத கானம். அறிவு இருக்கா? சின்ன பசங்க மாதிரி மழையில நனைஞ்சிட்டு இருக்கீங்க. உங்களை தட்டி கேட்கறதுக்கு யாருமே இல்லையா? உங்க ஆட்டம் ஓவர் ஆயிடுச்சு. முந்தா நேத்துக்கு தானே ஜுரம் வந்து ஆஸ்பத்திரி கலைஞ்சிட்டு இருந்தோம். உங்களுக்கெல்லாம் கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லையே. உங்களுக்கு எல்லாம் நாலு போட்டதான் அறிவே வரும் போல இருக்கே. முழிக்கிறது பாரு.
நல்ல திருவிழால காணா போன புள்ளைங்க மாதிரி. அது வந்து இந்த வருஷத்தோட முதல் மழை இல்ல, உனக்கு பிடிக்கும்னு தான். நீ எப்படி இருந்தாலும் நினைவன்னு எங்களுக்கு தெரியும். அதுக்கு அதுக்கு அது வந்து அதுக்கு அதுக்கு நாங்களும் OneTamilMV.click. பாத்துமா, கால் மாட்டிக்க போகுது, பாத்து. அப்பா மெதுவாம்மா, மெதுவா. எனக்கு காலேஜ்க்கு டைம் ஆகுது. உங்க அம்மாக்கு இன்னும் டைம் ஆகலையே. அப்பா, அம்மா சாமி கிட்ட அப்படி என்னதான் வேண்டிட்டு இருக்காங்க? என்ன வேண்டுவாளோ எனக்கு தெரியாதும்மா. கல்யாணம் ஆனதுல இருந்து நானும் கேட்டதில்ல, அவளும் சொன்னதில்ல. ஆஹா, வரட்டும். இன்னைக்கு நான் கேக்குறேன். வேண்டாம்மா, வா போலாம். இல்ல, இன்னைக்கு நான் கேட்டே தீருவேன். சரி, கேட்டுக்கோ, உன் இஷ்டம். தீபு, சீக்கிரம் போலாம் வா, காலேஜ்க்கு டைம் ஆயிடுச்சு. அம்மா, சாமி கிட்ட நீ இவ்ளோ நேரம் என்ன வேண்டிக்கிட்டு இருந்த? ஒண்ணும் இல்லடி, போலாம் வா. இன்னைக்கு நீ சொல்லியே ஆகணும். தானம் பண்ணதையோ வேண்டிக்கிட்டதையோ வெளியில சொல்லக்கூடாதுரி. வா போலாம். அம்மா ப்ளீஸ், கொடுத்தத சொல்ல வேண்டாம், என்ன வேண்டும்னு சொல்லு. எனக்கு கடவுள் இருக்காரு நம்பிக்கை வந்ததே உங்க அப்பாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் தான். ஏமா வரதட்சணை கொடுக்காம தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா? வரதட்சணை வாங்கிட்டு தாலிய கட்ட நிறைய பேர் இருக்காங்கடி. ஆனா வாழ்க்கையை கொடுத்து அன்பாவும் அரவணைப்பாவும் இருக்கிறது ரொம்ப சில பேர் தான். இதுல உங்க அப்பா ரொம்ப நல்லவர். இங்கதான் எங்க கல்யாணம் நடந்தது. நான் முதல் தடவை சாமிய கை கூப்பி கும்பிட்டதும் இங்கதான். என் ஆயுசையும் சேர்த்து அவருக்கே கொடுத்திருப்பான்னு நான் கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டே இருப்பேன். அம்மா,
அப்பானா உனக்கு அவ்வளோ இஷ்டமா? அவருதான் என்னோட உசுரு. நானு நீ வந்து எங்களோட பொக்கிஷம். யோ என்னையா எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? இன்னைக்குள்ள கிளம்பிட்டீங்களா எப்படி? யோ நான் கிளம்ப ரெடி தாயா, அங்க வழிவிட்டா தானே. ஏய் எங்கடா உன் அக்கா? ஏய் என்ன அக்கான்லாம் கூப்பிடுற? பின்ன அவதா என்னோட ஃபிகரு. ஏறுடா அம்மா தாயே மகராணி ஏறுங்கம்மா. நீயும் கூட்டமும் ஏறுமா ஏறுமா சீக்கிரமா ஏறுமா. ஏறா ஏறா. ரைட் ரைட். ரைட் ரைட். ஏய் மூன்றா வாய. எவ்வளவு தைரியம் உனக்கு? நீ பெரிய இவன் நினைச்சிட்டு இருக்கியா? உன்னெல்லாம் கேட்க ஆள் இல்லன்னு நினைக்கிறல்ல? இல்ல நான் உன்னை இவ்ளோ திட்டிட்டு இருக்கேன்ல, நீ என்னன்னா வாய மூடிட்டு பேசாம இருக்க? உன்னதான் சொல்லிட்டு இருக்கேன், வாய திறந்து பேசு, இல்ல பெண்ட் எடுத்துருவேன் பாத்துக்க. என்ன சொன்ன? உன்னை எவ்வளவு நல்லா பாத்துக்கிட்டாலும் இப்படிதான். உன் புத்தி மாறவே மாறாதுல்ல. உன்னை வாங்க. உன்னை இப்படியெல்லாம் விட்டா சரியா வராது. முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ. நானும் எங்க அம்மாவும் ஒவ்வொரு கடையா ஏறி இறங்கி உன்னை செலக்ட் பண்ணி வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தா நீ எங்க அப்பா காலையே கடிப்பியா? எவ்ளோ தைரியம் உனக்கு? இனிமே நீ இங்க இருக்க கூடாது. முதல்ல வெளியே போ. மறுபடியும் இந்த வீட்டு பக்கம் வந்தேன்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் உன்னை. பாவம், ரொம்ப வலிக்குதா? அப்பாவோட காலை கடிச்சிட்டுன்ற கோவத்துல அடிச்சிட்டேன். சாரி. என் செல்ல குட்டியில இனிமே அப்பாவோட காலை கடிக்க கூடாது. உனக்கு என்ன வாயா இருக்கு கடிக்க? நீ முதல்ல சொல்லிருக்கலாம்ல எனக்கு வாய் இல்லைன்னு. இங்க எல்லாரையும் சுமக்கிறது எங்க அப்பா தானே. அவரோட சேர்த்து அவரோட பாரத்தை நீ தான் சுமக்கிற. சாரி. என்ன சாரி? இது என்னங்க? இது என்ன தெரியுமா? என்னோட 5 லட்சம். இது அவ படிப்புக்கு. இந்த பாண்டு மெச்சூரிட்டி ஆச்சுன்னா 15 லட்சம். இது அவ கல்யாணத்துக்கு. என்னங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை வந்ததும் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சிடுறீங்க? ஐயோ, வாழ்க்கைங்கிறதே ஒரு கணக்கு தானே. பாரு, வாழ்க்கை எப்பயும் ஒரே மாதிரி போயிட்டு இருக்காது. எந்த அப்பா அம்மாவா இருந்தாலும் சரி, பசங்களுடைய எதிர்காலத்துக்குன்னு கணக்கு போட்டே ஆகணும். இது எல்லாம் அவளுக்கு தான். இனி நம்ம எதிர்காலத்துக்கு இந்த பிஎஃப் பணம் போதும்ல. இங்க பாரு, இந்த பிஎஃப் பணத்துல என் பேரனுக்கும் கொஞ்சம் எடுத்து வைக்கிறேன். என்ன பேரனுக்கா? ஆமாப்பா, எனக்கு ஒரு சின்ன ஆசை இருக்கு. நம்ம பேர பிள்ளைக்கு காலில் கொலுசு, இடுப்புல வெள்ளி அரணா கொடி, காதுக்கு ஜிமிக்கி, புது துணி, விளையாட்டு ஜாமான், பலூனு எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு என் தோள் மேல உட்கார வச்சு அப்படியே கோயிலுக்கு கூட்டிட்டு போகணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. என்னடி இப்படி பாக்குற? உனக்கு என்ன வேணும்னு கேட்கலன்னு நினைக்கிறியா? அது இல்லம்மா, கல்யாணம் ஆனதுல இருந்து எனக்கு இது வேணும்னு நீ எதையுமே கேட்டதில்லையே. எனக்கு என்னங்க வேணும்? அதான் நீங்க இருக்கீங்கல்ல. பாரு, நம்ம குழந்தைங்க மேல எவ்வளவு அன்பு காட்டுறோமோ அதை விட பல மடங்கு அவங்க நம்ம மேல அன்பா இருக்கணும். சாக்லேட்டு, பிஸ்கட்டு, அது இதுன்னு வாங்கி கொடுக்கறது எப்பவும் இருக்கிறது தான். ஆனா அவங்க ஆசை, கனவு
அதை மட்டும் எப்பயும் உடைச்சிடக்கூடாது. எல்லாத்தையும் நாம நிறைவேற்றணும். அவ கொஞ்சம் கூட மனசளவுல வருத்தப்படக்கூடாது. அப்படி மட்டும் பார்த்துக்கிட்டோம்னா அப்பா அம்மா கடமையை சரியா செஞ்சிட்டோம்னு இருக்கும். நீங்க பொண்ணு கனவு ஆசைன்னு என்னென்னமோ சொல்லிட்டு இருக்கீங்க. ஆனா அவ பசங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கா. விளையாடட்டும் விடுடி. என்னால விளையாட முடியுமா? உன்னால விளையாட முடியுமா? அப்புறம் இது மாதிரிலாம் விளையாடக்கூடாது அப்படின்னு தடுக்க கூடாது. சரி, வேற என்ன செய்யணும்? அதுக்காகவே ஒருத்தன் வருவான். ஏண்டா கேம் பாக்குறவங்களுக்கு தான் டென்ஷனா இருக்கும். எல்லாருமே டென்ஷனா இருந்தோம், நீ மட்டும் இப்படி கான்பிடென்டா இருந்த. சன்னி. எஸ் டாட். இவர் மிஸ்டர் மோகன்தாஸ். இவர் என்னோட புது பார்ட்னர், என்னோட வெல்விஷர். ஹாய், ஹவ் ஆர் யூ? மை பிளஷர். பிளஷர் இஸ் மைன். உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன், இப்பதான் பாக்குறேன். சந்தோஷமா இருக்கு. உன்னோட பையன் ஓடுற குதிரை, தைரியமா பெட்டு கட்டலாம். எல்லாரும் பெட்டு கட்டுறதுனால குதிரை ஓடல சார். குதிரை வேகமா ஓடுதுன்னு தெரிஞ்சுதான் பெட்டு கட்டுறாங்க. ஓடுற குதிரை ஜெயிக்கிறதுல தான் குறியா இருக்கும், துட்டு மேல இல்ல. யூ ஆர் வெரி ஹார்ட் டு டிஃபீட். எஸ், மை சன் இஸ் எ born winner. எப்பவும் எதுலயும் தோத்துறக்கூடாது. இவன் எப்பவும் எல்லாத்துலயும் வெற்றி அடையணும். அதுதான் என்னோட லட்சியம். Don't worry dad, your son is more ambitious than you. Okay, I'll make a move. See you. Anyways, thanks for your compliment. வெல்கம். பாய். Any regards? I wanna say something to you. I love you. Thank you. But I'm sorry. Why? நீ என்ன லவ் பண்ணதுக்கு தேங்க்ஸ். ஆனா எனக்கு உண்மையில லவ் இல்லையே, அதுக்கு சாரி. Hey, you're making fun of me? அப்படி இல்லடா தங்கம். உன்னைய சேர்த்து கேம்பஸ்ல இருக்க எல்லா பொண்ணுங்களும் ப்ரொபோஸ் பண்ணியாச்சு, ஒருத்தருக்கும் ஓகே சொல்லல. மச்சான், என்ன எதை செய்யறதா இருந்தாலும் எதை பண்ண போறதா இருந்தாலும் முதல்ல அது நமக்கு பிடிக்கணும்டா. இப்போ உங்க எல்லாரையும் எனக்கு ஃப்ரெண்ட் ஆக்கணும்னு தோணுச்சு, ஆகிக்கிட்டேன். அப்படிதான்டா காதல்ன்றதும் எனக்குள்ள தோணணும். கண்ணு ரெண்ட சொல்லும், மனசு அதை கேட்கும். இது எஸ்ன்னு சொன்னதா அப்போதான்டா என் இதையும் கேட்கும். அதுதான் எப்போ? இதுதான் காதல்னு இதைய சொல்லணும். அதுதான் உண்மையான காதல். ரமேஷ், எஸ் சார். எல்லாத்தையும் செக் பண்ணிட்டீங்கல்ல? ஓகே சார். ஓகே. டாட், ஆபீஸ்க்கு தான் வந்துட்டு இருக்கேன். சாரி சன்னி, நான் ஏர்போர்ட் போயிட்டு இருக்கேன். டாட், கோயிங் அப்ராட்? எஸ் சன்னி, நம்ம புது கம்பெனி ஆரம்பிச்சிருக்கோம்ல, அதோட போர்ட் மீட்டிங்காக கிளம்பிட்டு இருக்கேன். டாட், மறந்து போயிட்டீங்களா? நாளைக்கு எஸ்டேட்ல அம்மாக்கு காரியம் இருக்கு. we have to be there. அதை ஞாபகப்படுத்ததான் மேனேஜர் அங்கிள் ஃபோன் பண்ணியிருந்தாரு. ஓ சாரி சன்னி, உங்க அம்மாவுக்கு என்ன பத்தி நல்லா தெரியும். அவ நான் இல்லைன்னு வருத்தப்பட மாட்டா. ஆனா நீ மட்டும் கண்டிப்பா மிஸ் பண்ணிடாத. நீன்னா அவளுக்கு ரொம்ப உயிர், அதனால மிஸ் பண்ணிடாத. எஸ் டாட், she was the best mom. எனிவே சாரி சன்னி, நானும் ரொம்பவே மிஸ் பண்றேன். It's okay டாட், நான் பாத்துக்கிறேன். ஓகே சன்னி, பாய். மேனேஜர் ஐயா, நாளைக்கு தானே காரியம்னு நீங்க சொன்னீங்களா இல்லையா? கடவுளே, சொல்லிட்டேன்டா சாமி. சரியா சொன்னீங்களா இல்லையா?
கடைசியில ஏன் தலை தான் உருளுது. நான் செஞ்சு வச்ச சாப்பாடு எல்லாமே ஆறி போயிருது. இந்த வீட்டுல எல்லாருமே இப்படிதான். அம்மா, இந்த வீட்டுல எங்க பார்த்தாலும் ஐயாவோட போட்டோ தான். ஐயரே, என்னடா அது ஆச்சரியமா இருக்கு. போட்டோ எங்கேயாச்சும் பேசுமா? இல்ல அடிக்கும். முதலாளி வந்துட்டேய். ஹேய், 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 ஹேய். அட வருங்கய்யா, என்னையா இது எல்லாமே? துணி எல்லாமே ஈரமா இருக்கு. ஏன் துணியுமே ஈரம் பண்ணிட்டீங்களே? அப்படியா? சரி வா, ஃபுல்லா நனைஞ்சிடலாம். ஐயரே, ஃபீல் எப்படி இருக்க? கார்த்திக், அங்கிள், கார்த்திக், என்னப்பா அது குழந்தைங்க மாதிரி தண்ணியில விளையாடிக்கிட்டு இருக்க? அங்கிள் எவ்வளவு ஜாலியா இருக்கு தெரியுமா? ஐயர்ட்ட கேட்டு பாருங்க. ஆமா ஆமா. நீ சுமாரா. கார்த்தி, ஏன்பா லேட்டு? ஐயோ, அது பெரிய கதை. உள்ள வந்து உட்காருங்க. நானா? அட என்ன அங்கிள், நானா வந்து உட்காருங்க, வாங்க. சரிப்பா, சரி சரி சரி. வாங்க 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 வாங்க, உட்காருங்க, வாங்க, கை கொடுங்க. வாங்க, இது வாங்க. என்ன ஐநா சபையா? பாத்து 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 பாத்து. சூப்பரா மஜாவா இருக்கா? அது என்னாச்சுன்னா, நான் அங்க இருந்து கார்ல வந்துகிட்டே இருந்தேனா, oh my god. Hey. ஏய் வா, வா சொல்றல. ஏய் ஏய் ஏய். என்னடா டைகர், ஏன் கிட்டே பெட்டு கட்டுறியா? 5 நிமிஷத்துல வீட்ல இருந்து இங்க வர முடியாதா? எப்படி வந்த பாத்தியா? நட நட, எல்லாருக்கும் ஐஸ்கிரீம் வாங்கி கொடு. என்ன செய்ய? எல்லாருக்கும் வாங்கி தரேன். எனக்கு வெண்ணிலா, எனக்கு கோன், எனக்கு சாக்லேட், எனக்கு பிஸ்தா, எனக்கு ஆரஞ்சு. உனக்கு? எனக்கு ஃபேமிலி பேக். கிளம்பு கிளம்பு, எல்லாருக்கும் வாங்கி கொடு. வாங்க. அக்கா ஜெயிச்சிட்டாங்க. டைகர் தோத்துட்டான். ஏய், ஒரு 2 நிமிஷம் பொண்ணு தண்ணிக்குள்ள வச்சுக்க முடியாதா? மூஞ்ச பாரு. உங்கள எல்லாம் போயா, இதெல்லாம் ஆம்பளையா பாக்கிறதுக்கு மட்டும் வேற எதுக்கும் பிரயோஜனம் கிடையாது. ஐயா, எனக்கு இதுல ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு. ஐயா, அது ஒண்ணு இல்ல. இந்த பொண்ணுங்க பசங்க காதுல மல்லிகைப்பூ, சாமந்தி பூ வைக்கிறத பாத்திருக்கேன். ஆனா உங்களுக்கு அவங்க தாமரை பூ வச்சதுதான் ரொம்ப புதுசா இருக்கு. நிஜமாவே நீங்க ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க. ஆமாப்பா, விட்டா பொண்ணுங்க பசங்க கதுல பூசணிக்காவே மாட்டிடுவாங்க. ஆனா இந்த பசங்க மட்டும் பொண்ணுங்களுக்காக தாஜ்மஹாலை கட்டுறானுங்க. பசங்க காதுல பொண்ணுங்க பூ சுத்திட்டோன்னு சந்தோஷப்படுற நேரத்துல ஒன்ன மாதிரி முட்டா பசங்க அதை ஏதோ பெரிய தெய்வ பிரசாதமா எடுத்துக்கிட்டு நீங்க கொடுத்த வச்சாங்கன்னு சொல்றீங்க. அங்கிள், கார் ரிப்பேரை சரி பண்ணி வைங்க, நான் காலையில கிளம்பணும். ஏன்பா இப்பதானே வந்திருக்க, அதுக்குள்ள கிளம்புறேன்னு சொல்றியப்பா? நீ வர்ற இந்த ஒரு நாளுக்காக நாங்க 365 நாள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். எப்பதான் இந்த நாள் திரும்பி வரும், எப்போ நாங்க உன்னை மறுபடி பாப்போம்னு நினைச்சுக்கிட்டே இருப்போம். பரவாயில்ல விடு கார்த்திக், உனக்கு இந்த மாதிரி இடத்துல இருக்கிறது பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும்பா. தயவு செஞ்சு தப்பா எடுத்துக்காதீங்க அங்கிள். எனக்கு என்னமோ இந்த வீட்டுல ஒவ்வொரு மொழியிலையும் எங்க அம்மாவை பாக்குற மாதிரியே இருக்கு. அந்த மாதிரி தெரியும் போதெல்லாம் எங்க அம்மா என் கூட இல்லைன்ற அந்த ஞாபகத்தை ஏதோ உங்களுக்கு குத்தி குத்தி காட்டுற மாதிரி இருக்கு. எனக்கு எங்க அம்மா இல்லைன்ற ஃபீலிங் எனக்கு பிடிக்காது அங்கிள்.
நீங்க பேசாம சாப்பிடுங்க. அக்கா உங்க வீட்டு லெமன் சாதம் சூப்பர். நம்ம டைகர் வீட்டு போண்டாவும் சூப்பரா இருந்துச்சு. இனிமே எல்லாரும் கொஞ்சம் அதிகமா எடுத்துட்டு வாங்க. இங்க பாரு, பூவு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் தண்ணியில வருது. இந்த காலத்துல பொண்ணுங்க பூவும் மஞ்சளும் குங்குமத்தையும் மறந்து போயிட்டாங்க. அதெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் படுத்ததா அப்பப்போ இதெல்லாம் தண்ணியில விடுறாருன்னு நினைக்கிறேன். போடா. அதை யார் விட்டாங்கன்னே தெரியலக்கா. அப்ப எதுக்கா நெத்தியில வச்சுக்கிற? யாராவது விடட்டும், எதுக்காவது விடட்டும், ஒரு பொண்ணுக்கு பூவு, மஞ்சள், குங்குமம் இதெல்லாம் எந்த விதத்துல வந்தாலும் நல்லதுதான். பாக்க எப்படிடா இருக்கேன்? அசல் மாரியம்மா மாதிரி இருக்கீங்க அக்கா. தாலியா? இது என்னடா தாலி? அக்கா அதை தூக்கி போட்டுருங்க. ஏய், கிடைச்சது தண்ணியில தூக்கி போடணுமா? அப்போ வேற என்னடா பண்றது? இன்னும் 4 வருஷம் காத்துட்டு இருந்தனா? காத்துட்டு இருந்தா நானே கட்டி விடுறேன். உன்னை ஓடு. ஏய் டைகர் நில்லுடா. ஏய் எங்க ஓடுற? இருடா, ஓடாத. நில்லு. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஓடாத, நில்லுடா. டேய். ஏடா போறீங்க? ஏய் ஏய். என்ன இன்னைக்கு ஐயா ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்க போல இருக்கு. நான் சந்தோஷமா இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? சந்தோஷமா இல்ல துக்கமா இருந்தா தானே நீங்க கூட்டிட்டு வருவீங்க. இந்த இடம் நம்ம சந்தோஷம் துக்கத்துக்கு சாட்சியா இருந்துட்டு இருக்கு. அது இருக்கட்டும், நான் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க. கண்ணை முடிக்கோ. கண்ணை திறக்க கூடாது. இப்ப கண்ணை திற. திறக்கவா? அம்மா. ஹேய் தீபு, வா 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 வா. பாத்து பாத்து. மெதுவா பாடி. என்ன புருஷ பொண்டாட்டி 2 பேரும் குஷியா இருக்கீங்க? என்னது இது? இதென்ன சின்னதா இருக்கு, எனக்கு பத்தாதுப்பா. இது உனக்கு இல்ல. எனக்கு இல்லையா? அப்போ வேற யாருக்கு? எங்க பேரு பிள்ளைக்கு. ஓ, உன் பேர பிள்ளைக்கா? உங்க பேர பிள்ளைக்கா? இடம் வாங்கறதுக்கு முன்னாடியே கிரக பிரவேசம் பண்ண கதைய இன்னையில இருந்து பொண்ணு கல்யாணத்துக்கு முன்னாடியே பேரு பிள்ளைக்கு வளையல் வாங்கினதா மாத்திக்க வேண்டியதா? வர வர உனக்கு சேட்டை கூடி போச்சு. என்னது இது? எது மாரியம்மா மாதிரி இருக்கு? நெத்தியில குங்குமம் மஞ்சள் எல்லாம். ஓ இதா? இன்னைக்கு பஸ் மிஸ் ஆயிடுச்சு. காலேஜ்க்கு பங்க் அடிச்சுட்டு வயிறு முட்டை சாப்பிட்டு ஆத்துல தண்ணி குடிக்கும் போது இதெல்லாம் தண்ணியில அடிச்சுட்டு வந்தது. கடவுளுக்கு படிச்சுதான் இருக்க போதுன்னு தான் இதெல்லாம் தலையில வச்சுக்கிட்டேன். அம்மா, எனக்கு இது கூட சேர்த்து ஒரு தாலியும் கிடைச்சது. தாலியா? அந்த தாலி என்னடி பண்ண? தூக்கி போட்டியா? இல்ல, கோயில்ல இருக்கிற ஒரு மரத்துல கட்டிட்டேன். கார்த்திக், நீ காலையில கிளம்புறதுக்கு வேற கார் ரெடி பண்ணிருக்கேன். உன்னோட காரை ரிப்பேர் பண்ணிட்டு அனுப்பி வைக்கிறேன். நோ 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 நோ, நான் என் டார்லிங் விட்டு இருக்க மாட்டேன் அங்கிள். நாளைக்கு நானே போய் அதை சர்வீஸ் பண்ணி நானே கொண்டு போறேன். கார்த்திக், இன்னைக்கு எனக்கு உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. என்ன அங்கிள், நான் கிளம்ப போறத நினைச்சா? சேச்சே, அதுக்கு இல்லப்பா. இதான் முதல் தடவை
நீ எஸ்டேட்டுக்கு வந்து தங்கறது இதான்ப்பா முதல் தடவை. ரொம்ப தேங்க்ஸ்பா. மேனேஜர் சார், தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது இவருக்கு இல்ல, அந்த பொண்ணுக்கு. எந்த பொண்ணுக்குடா? இவர் காதுல பூ வச்சாங்களே அவங்களுக்கு. இங்க போற ஐயரு, ஆ, பக்கத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்கு. இப்போ எனக்கு குளிக்கணும் போல இருக்க. என் டார்லிங்க டேமேஜ் பண்ணிட்டு என் காதுல பூ வச்சுட்டு போயிருக்கா, அவளுக்கு தேங்க்ஸ் சொல்ல சொல்றியா? ஆ, சொல்ல முடியாதுல்ல. அவ धीरा 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 ना धीरा धीरा ना धीरा ना धीरा 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 ना धीरा धीरा ना धीरा ना டேய், அந்த மாருதி கார் ஓனர் இங்க தான் வந்துட்டு இருக்கான். அவன் வந்தானா பாஸ் இங்க இல்ல, பார்ட்ஸ் வாங்க வெளியூர் போயிருக்கான்னு சொல்லி சமாளிச்சிருந்தா. நான் அப்படியே டவுன்ல போயிடுறேன். ஆல் இன் ஒன் மெக்கானிக்கல் கிளினிக். டாக்டர் மஞ்சு எம்பிபி. ஹாய், ஐம் லோகேஷ். இங்க இருக்கிறவங்க எல்லாம் பாசமா புலின்னு கூப்பிடுவாங்க. என்னன்னு கூப்பிடுவாங்க? புலி. புலி. Yeah. நீங்க நான் இல்லாம இந்த ஊர்ல இதெல்லாம். புலி எங்க டாக்டர் மஞ்சு காணோம்? அவரு டவுனுக்கு போயிருக்காரு. இல்ல இல்ல இல்ல, பார்ட்ஸ் வாங்க டவுனுக்கு போயிருக்காரு. பார்ட்ஸ் வாங்க டவுனுக்கு போயிருக்காரா? டவுன் போயிருக்காரு. சம்பளத்துக்கு கரெக்டா வேலை பார்க்க செல்லக்குட்டி. இந்த மெக்கானிக் இங்க ஓனரா இல்ல ஒர்க்கரா? உங்களுக்கும் அந்த டவுட் இருக்கா? அவரை பார்த்தா ஓனர் மாதிரி தெரியலையா? எக்ஸாக்ட்லி, அவனை பார்த்தா ஓனர் மாதிரியே தெரியும். அப்ப வேற எந்த மாதிரி தெரியுறாரு? அவனை பார்த்தா எனக்கு ஓனர் மாதிரி. நான் டாக்டர் கீழே நீவ பார்ட்ஸ் வாங்க நீங்க டவுனுக்கு போயிருக்கிறதா சொன்னா? பார்ட்ஸ் அப்சர்வேஷன்ல இருந்தேன். இல்ல இல்ல, அது வண்டி அப்சர்வேஷன்ல இருந்தேன்னு சொல்ல வந்தேன். அப்சர்வேஷன் இல்ல அது இல்ல பாஸ், இந்த உடம்பு சரியில்லாதவங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல்ல அப்சர்வேஷன்ல போடுவாங்க இல்லையா, அதான் அதே மாதிரி நானும் சரியில்லாத வண்டியெல்லாம் நம்ம ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணி அப்சர்வேஷன்ல போடுவேன். அப்சர்வேஷன் அது இதுன்னு காதெல்லாம் விடாத. இன்னும் 1/2 மணி நேரத்துல கார் ரெடி ஆகும். பஸ் 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 ஒரு நிமிஷம். அவன் கிட்ட ஓனர் மாதிரி தெரியலன்னு சொன்னீங்கல்ல, அப்போ எந்த மாதிரி தெரியுறேன்? பாஸ் 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 சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க, பரவாயில்ல. வேணாம் விடுப்பா. பாஸ் பாஸ் சொல்லுங்க பாஸ், சொல்லுங்க. சொல்லியாகணுமா? சொல்லுங்கன்றல. கிட்டவா நீ ஓனர் மாதிரிலாம் இல்ல. வேற எப்படி தெரியுற? நீ புரோக்கர் மாதிரி. நல்ல வேலை யாரும் பார்க்கல. धीरा 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 ना धीरा 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 ना இப்போ அவன் வந்துகிட்டு இருக்கான். நம்மளே குறு குறுன்னு பாத்துட்டு இருக்கான். அன்னைக்கு அவன் காதுல பூ வச்சல, அந்த கோவம் இன்னும் போலன்னு நினைக்கிறேன். நீங்க எதுக்கும் தூக்கிட்டு போறதுக்கு ரெடியா இருங்க. யூ ஆல் பி அலர்ட், ஓகே? என்ன இல்ல, அவன பிரச்சனை ஆச்சுன்னா அவனை நான் எப்படி அடிப்பேன்னு எனக்கே தெரியாது. இங்க என்ன நடக்க போகுதுன்னு மட்டும் பாரு. உஷாருங்க, பார்த்து போங்க. வாடா போயிடலாம். ஏய் சீக்கிரமா வாங்கடா. சீக்கிரம் வாடா. அங்கிள் கைய கொடுங்க. இதெல்லாம் தின்ன ஆரம்பிச்சது அரிசி விலை எல்லாம் ஏறி போச்சு. போய் தல, வா மேல வா. ஹே, ஆமா ஹம்சா எங்கடா? வா வா மேல வா. வீட்டுக்கு போயிருந்தேன், எங்கேயோ போயிருக்காங்க போல இருக்கு. வீடு லாக் ஆயிருக்கு. அப்படியா? இப்ப வந்து கிளம்ப போறேன். எப்படி? ஆமா ஆமா வாப்பா, சீக்கிரமா வா. ஏறு ஏறு, உள்ள ஏறு, முன்னாடி போ.
வந்துட்டா ஹம்சா வந்துட்டா ஹம்சா வந்துட்டா. வா 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 உள்ள வா வா. Thank you uncle. Alama pita pitare, alama pita pitare, alama இவன் வர எங்க வரானே? முன்ன வண்டி வேற சரி பண்ணல, பார்த்தானா பெண்டு நிறுத்திடுவான். ஹாய் மென்டல் மஞ்சா. எக்ஸ்கியூஸ் மீ, கால் மீ டாக்டர் மெக்கானிக் மஞ்சா. ஓ சரி, என்ன மெக்கானிக் வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு? ஏன் டாக்டருக்கு வியாதியே வரக்கூடாதா? அப்படி இல்ல, ஆனா அதுக்குன்னு பேஷனே டாக்டர் ஆயிடக்கூடாதுல்ல. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. ஆமா, பாஸ் எப்ப பார்த்தாலும் ஒரு வாட்டர் எஃபெக்ட்லயே வந்துட்டு இருக்கீங்களே, எப்படி இதெல்லாம்? அது அப்படிதான். நல்லவங்களை பார்க்கும் போதெல்லாம் வானத்துல இருந்து அமிர்தமலை பொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். அப்ப நானு டம்மி பீஸ். போதும் போதும், மானத்தை வாங்க பாக்குறியா? சரி, என்ன ஏதோ ஸ்மார்ட்டா கிளம்பி எங்க வெளியே போற மாதிரி இருக்க? சாரி வேணி. ஓ, நீலவேணிய பாக்கிறதுக்காக போயிட்டு இருக்கேன். என்ன லவ்வா? என்னமாப்பா, அப்படிதான் நினைக்கிறேன். நேத்து வண்டி கழுவிட்டு இருந்தேன், அவ என்னையே பார்த்துட்டு அப்படியே வந்தா. என்னைய பார்த்துட்டு சி அழுக்கா அப்படின்னு சொன்னா. அந்த அழுக்கா என் மனச கிறுக்கா மாத்திடுச்சு. மாத்திடுச்சு. அதுக்குதான் என் கை நல்லா வெளுக்க, காலையில 2 சோப்பு போட்டு குளிக்க, லக்க லக்கான்னு அவளை பார்க்க காலையிலேயே கிளம்பிட்டேன். வேணி வேணி. எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார், இந்த லவ் மேட்டருக்குள்ள வந்ததோ உங்க வண்டியை ரெடி பண்றதே நான் மறந்துட்டேன். தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க சார். இன்னைக்கு சாயந்தரமா உங்க வண்டியை ரெடி பண்ணி கொடுத்துறேன் சார். மன்னிச்சிருங்க சார். பொறுமையா நிதானமா பண்ணு. நீ வேற லவ் மேட்டர்னு சொல்லிட்டியம்மா, எனக்கும் மனசு வச்சிருக்குமா. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். உங்க வாயில இருந்த அந்த வார்த்தை வருது. இந்த பூமியில லவ் விட பெருசு வேற எதுவுமே இல்ல. லவ் விட முக்கியமானது வேற எதுவுமே இல்ல. Take your one sweet time. என்ன ட்ராக் வேற பக்கமா போகுது? கேப்ல தலையில ஏதோ மோதிடுச்சா? இல்ல, மனசுல மோதிடுச்சே. டோட்டல் கன்ஃபியூஷன். வாடா 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 செல்லம். உன் பேர் நடத்தாங்க? ஹம்சா. ஹம்சா? இது இங்க எதுக்கு வந்தா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளும் சேர்ந்து ஒரு கேம் விளையாடலாமா? எல்லாரும் அந்த பக்கம் போய் விளையாடுங்க. எங்க போய் விளையாடி. என்ன இந்த பக்கம்? அப்படியே சும்மா. என்ன சைக்கிளை பார்த்துட்டு இருக்க? சைக்கிள் ஓட்ட தெரியுமா? இல்ல சார். சைக்கிளோட கத்து தந்த கத்துக்கிறியா? என்ன பண்ண போறான்? ஏய், இறங்கடா கீழே. என்ன சைக்கிளோட கத்துக்கிறப்ப சீட்ல உட்காருமா? முதல்ல ஆஃப் பெடல் போடு, அப்புறமா சீட்ல உட்காரலாம். டேய், நீ பண்றது கொஞ்சம் ஓவரா இருக்கா? எங்க கூட விளையாடணும்னு நினைச்சா இதுதான் ரூலு. இங்க நான் தான் குரு, நீ தான் சிஷ்யன். சரிங்க குருவே, நான் என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. முதல்ல ஆஃப் பெடலுக்கு காலை போடு. ரைட். ஹேண்டில நீட்டா பேலன்ஸ் பண்ணணும். மெதி மெதி கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணு பேலன்ஸ் பண்ணு கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணு. ஏய் சரியா பேலன்ஸ் பண்ணு சொல்றேன்ல. ரைட் போ, அது லெஃப்ட் போ. ஏய் பேலன்ஸ் பண்ணு அப்படிதான் பேலன்ஸ் பண்ணு கரெக்ட்டா பேலன்ஸ் பண்ணு. லெஃப்ட் போ. ஏய் ஐயோ,
என்ன ஆச்சு? ஐயோ ரத்தம் வருதே. உங்களுக்கு சைக்கிள் ஓட்ட தெரியாதா? தெரியாதுன்னு தான் சொன்னேன். அதுக்கு தான் சொல்லி தந்துட்டு இருக்கேன். நான் சொன்னதை சரியா கேட்கவே இல்ல. கொஞ்சம் கிராஸ்பிங் பவர் கம்மி தான். வீட்டுக்கு போய் காயத்தை கழுவிட்டு உங்க அம்மாவை டிஞ்சர் போட சொல்லு. ஹே நட. சரி சரி. ஆமா நீ எங்க இந்த பக்கம்? அது இது கொடுத்ததா இவ்வளவு தூரம் வந்தியா? ஹே டைகர், சரியா சொல்லி கொடுக்க மாட்டியா? இந்த வெதருக்கு வேற காயம் சீக்கிரம் ஆறாதேடா. இதுக்கு ஒரு சூப்பர் ட்ரீட்மெண்ட் இருக்கு, சொல்லுவாக்கா? சொல்லு. ஹலோ, வீட்டுக்கு போய் காயத்து மேல இத விட்டுக்கோ. சீக்கிரம் காயம் ஆறிடும்பா. நான் சொல்ற மாதிரியே செய், சரியா? என்னடா அது? அதெல்லாம் உங்களுக்கு சொன்ன புரியாடு. வாக்கா போலாம். ரொம்ப தேங்க்ஸ் டா டைகர். அம்மா முதல் தடவை நான் இங்கே நாராயில்லை. முதல் தடவை என்ன ட்ரெஸ் மறந்தே போனேன். முதல் தடவை என்னை நானே மறந்தே போனேன். முதல் தடவை அவள் எதிரே நின்றாலும், அவள் மூச்சு இருத்தாலும், அவள் கொஞ்சம் சிரித்தாலும் மெல்ட் ஆகுதே. ஓ மேரே சோனாரே சோனாரே சோனாரே, मेरे सोना रे सोना रे सोना रे. எண்ணத்தை துளைத்து விட்டேன் முதல் தடவை. நான் எங்கே கன்ஃபியூஸ் ஆனேன் முதல் தடவை.
அவர் தலைகீழானது முதல் தடவை அவள் எதிரே நின்றாலும் அவள் மூச்சு இருத்தாலும் அவள் கொஞ்சம் சிரித்தாலும் மெல்ட் ஆகுதே ஓ மேரே சோனாரே 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 ஓ மேரே சோனாரே சோனாரே சோனாரே. சீக்கிரமா வாங்க 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 சீக்கிரமா வாங்க ஏறுங்க ஏறுங்க லேட் பண்ணாதீங்க வாங்க சீக்கிரமா வாங்க ஏறுமா வாமா என்ன பாத்துக்கிட்டு இருக்க சீக்கிரமா ஏறு Hi, Amsa. Hi, uncle. How are you? I'm fine, uncle. தீபு, அவ உனக்கு தான் சொல்லிட்டு இருக்கான். தேங்க்ஸ். எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணதுக்கு பரவாயில்லைங்க. என் கை இப்போ சூப்பர். அதுக்காக திரும்ப திரும்ப விழுந்தா நான் ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு சொல்லு டைகர். ஹலோ, நாங்களும் திரும்ப திரும்ப விழ மாட்டோன்னு சொல்லிட்டேங்க. எக்ஸ்கியூஸ் மீ. yeah you go ahead give the fight Sir. thank you ஹலோ. ஹாய் டாட். ஹாய் சன்னி. டாட், மீட்டிங்ல எப்படி போயிட்டு இருக்கு? ஃபேண்டாஸ்டிக். அம்மாவுக்கு காரியம்னு ஒரு நாள் போனவன் எஸ்டேட்லயே செட்டில் ஆயிட்ட போல இருக்கு. என்ன சமாச்சாரம்? அது டாட், ஏய், எனி எக்ஸைட்டிங் நியூஸ்? எஸ் டாட், ஐ மீன் லவ். வா. ஒண்ணு இல்ல. ஏய், என்ன சொன்ன இப்ப? கம் அகைன். டாட், ஐ மீன் லவ். என்னால இதை நம்பவே முடியல. என்ன இருந்தாலும் இது உன் விஷயத்துல ரொம்ப லேட். எனிவே, இப்பவாவது லவ் பண்ணணும்னு தோணிச்சே உனக்கு. கோ ஹெட் மேன். தேங்க்யூ டாட், தேங்க்யூ. ஐ மீன் லவ். ஏய், நிறுத்துடா. வாடா, வா போலாம். அங்கிள், ஒண்ணு இல்லையா அங்கிள்? பாத்து 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 பண்ணு. சடனா இந்த பக்கம் திரும்பிட்டான். அவாய்ட் பண்ண முடியல. ஆக்சிலேட்டர் மாதிரி காலை வச்சு ஓட்டாம கல்ல வச்சு ஓட்டுறானுங்க போல இருக்க. சார், இவனுக்கு வந்து ஸ்பீடுக்கு நீங்க தப்பிச்சிருக்கவே முடியாது. ஆமா, உங்க வண்டி எங்க? வண்டி அந்த ஒருங்க பாக்குறேன். வண்டி சார், ஜஸ்ட் மிஸ். நீங்க இருக்க வேண்டிய இடத்துல வண்டி இருக்க வேண்டிய இடத்துல நீங்க இருந்திருந்தா. அங்கிள், ரொம்ப அடிபட்டிருக்கு. வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். ஒண்ணும் இல்லப்பா, லேசா சிராச்சிருக்கு. என் கார்ல ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் இருக்கு, போயிட்டு. ஓகே. இங்க பாருங்க அங்கிள், எவ்வளவு ரத்தம் வருதுன்னு. பரவாயில்ல விடுப்பா, கொஞ்சம் ரத்தம் தானே. அங்கிள், ஒவ்வொரு துளி வேர்வைக்கும் ஒவ்வொரு துளி ரத்தத்துக்கும் மதிப்பு அதிகம் அங்கிள். வேகமா வாடா. வந்துட்டேன். அந்த பாக்ஸ் எங்க? உனக்கு சீக்கிரம் வேலை முடியும்னு தனியா எடுத்து வந்திருக்கேன். அங்கிள், கை கொஞ்சம் காட்டுங்க. எரியும், கொஞ்சம் பாத்துக்க. ஓகே ஓகே ஓகே, காட்டுங்க. பேண்டேஜ் போடுறேன். அங்கிள், வேர்வையில நம்ம பட்ட கஷ்டம் இருக்கும். ரத்தத்துல நம்ம பாசம் இருக்கும். அப்படி பாசம் நிறைஞ்சிருக்க ரத்தத்தை நம்ம வேஸ்ட் எல்லாம் பண்ணக்கூடாது அங்கிள். அங்கிள், வெறும் பேண்டேஜ் மட்டும் போடுறேன்னு கோச்சிக்காதீங்க. வீட்டுக்கு போய் நீட்டா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே? தேங்க்யூ. அங்கிள், வாங்க. நான் வேண்டாம், உங்களுக்கு எதுக்கு சிரமம். தேங்க்யூ. ஓகே, பார்த்து ஏந்திரிங்க அங்கிள். ஏன் எனக்கு எந்த கஷ்டமும் இல்லை, நானே உங்களை ட்ராப் பண்றேனே. உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? நான் கிளம்புறேன். தேங்க்யூ. நீங்க ஓகே தானே? டோன்ட் வரி சார். உங்க வண்டியில ஏதாவது மிச்சம் இருந்ததுன்னா அதை அப்படியே கொண்டுட்டு போய் என் ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு இருக்கேன். அப்புறமா வந்து டிஸ்சார்ஜ் பண்ணிக்கங்க. மெக்கானிக்கல் அப்படிதான். ஓகே, தேங்க்யூ. அப்பா, என்னப்பா ஆச்சு? ஒன்றும் இல்லைம்மா, ஒரு சின்ன ஆக்சிடென்ட். ஆக்சிடென்ட்டா? ஒன்றும் இல்லைம்மா. ஆமாண்டி,
ரோட்ல வரும்போது லாரி குறுக்க வந்திருக்க போல இருக்கு. அதை அவாய்ட் பண்ண போய் இவருக்கு இப்படி ஆயிடுச்சுடி. அங்க இருந்து யாரோ 2 பசங்க தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. ஸ்கூட்டரு அங்க இருந்த பள்ளத்துல விழுந்துருச்சான். ஆமாம்மா, பாவம். என்னை விட அதுக்கு தான் அதிகமாக அடிபட்டிருக்கு. பசங்க எனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி விட்டாங்க. ஸ்கூட்டரை மெக்கானிக் செட்டுக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. ஐயோ, உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணவ ரொம்ப கஞ்சனா இருப்பான் போல இருக்கு. இப்படியா பேண்டேட் போடுவாங்க? அவங்க ஹெல்ப் பண்ணதை மட்டும் இரு பாருங்க. வரேன். ஏய், இப்ப ஓகே. ம். ம். புது சட்டை அழுக்காவ போகுது. டேய், நான் உனக்கு சம்பளம் கொடுக்காமலே இந்த ரேஞ்சுக்கு ட்ரெஸ் பண்றேன். ஒரு வேலை கொடுத்துருந்தேனா? கொடுத்திருந்தா இதை விட பெரிய கேரேஜ்க்கு ஓனரா இருப்பேன். டெய்லி கார்ல வந்திருப்பேன். புலி, நீ மேல வச்சிருக்க நம்பிக்கை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்க. ஒரு வேலை நீ போன ரைட்டா எனக்கு எப்படா பாத்துப்ப? பாத்துக்கிறதா? நீங்க எங்க ஓனர் தானே? எப்பயும் உங்களை பக்கத்துல வச்சுப்பேன். என்னவா? என்னோட கிளீனர். அடிங்க சோத்து முட்டை, நான் கிளீனரா? இங்க பாரு, இங்க நின்னு இருக்க வண்டியோட ஓனர் வரான். அவன் வந்தானா இந்த பில் அவன்கிட்ட கொடு. 2 பில்லா? ஒண்ணு அவன் வண்டியை ரிப்பேர் பண்ணது, இன்னொன்னு அவனை பாத்துக்கிட்டதுக்கு. வந்த உடனே செக் கொடுப்பான், அதை கொண்டு போய் பேங்க்ல போடு. செக்கா? கேஷ் கொடுத்தா சம்பளம் பணம் எடுத்துக்கிட்டு ஜாலியா ஊருக்கு போய் செட்டில் ஆயிடுவேன். இந்த நாய்கிட்ட இருந்து எப்பதான் தப்பிப்பேன்? இங்க பாரு, உன் எதிர்காலமே என் கையில தான் இருக்கு. பணத்து மேலேயே குறியா இருக்காம சொல்ற வேலையை மட்டும் செய். உன்னோட லைஃப கிராண்டா ஓபன் பண்றேன். அமுல் பேபி மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். பாஸ், நீங்க எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறீங்களா? லூஸ் பயலே, ஏஜ் பார அடிச்சு முதல்ல நீ கல்யாணம் பண்ணிக்கோடா. ஏஜுக்கு கல்யாணத்துக்கு சம்பந்தமே இல்லடா கண்ணா. குரங்க போயில அமுல் பேபி மாதிரி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்ன பாரு. இன்னொரு நிமிஷம் என்ட்ரி ஆகுது பாஸ். லூசு பையன் வரான் பாரு. இந்த பில்ல அவன் மூஞ்சில தூக்கி ஏறி பாஸ் வந்துட்டு இருக்காரு. பில்ல போய் குடுறா. பாஸ் பாஸ் என்ன புலி? சார் பில்லு. மெக்கானிக் மஞ்சு அவர்களே, வண்டி எப்படி ஃபுல்லா ரெடி ஆயிடுச்சா? குவார்டர் ஹாஃப்க்குலாம் பில்லு போட முடியாது இல்ல சார். ஃபுல் ஆனதுக்கு அப்புறம் தான் பில்லு. 4-5 நாள் சேஃபா வச்சுக்க இதுக்குள்ளேயே தான் தூங்கிட்டு இருந்தேன் சார். நல்லா தெரியுது. வணக்கம் அங்கிள். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா பெயின்ல இருக்கு. கம்மி ஆயிடுச்சா? பரவாயில்ல. ஓகே. என்ன உங்க வண்டி தெரியுங்களா சார்? உங்க வண்டி பார்ட்ஸ் எல்லாம் பொறிக்கிட்டு வந்து அப்சர்வேஷன்ல வச்சிருக்கேன். ஃபுல் கோமா ஸ்டேஜ், ரெக்கவரிக்கு சான்ஸே இல்ல. அந்த வண்டி மேல நீங்க ஆசை வைக்காம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது. வண்டியை பார்க்கணும்னு இருக்குல்ல, அதான் உங்க வண்டி. மஞ்சு, வண்டியை ரெடி பண்ண முடியாதா? கஷ்டம் சார். அப்படியே காயெல்லாம் கடையில போட்டுருங்க. என்னப்பா நீ காயலாங்கடையில போட சொல்ற? இதுவும் என் குடும்பத்துல ஒண்ணுதான். இவ்வளவு வருஷமா என் குடும்பத்து ஆளுகளை தாங்குச்சு. இத போய் நீ இப்படி எல்லாம் பேசுறியப்பா? ஐம் சாரி சார். அங்கிள், இந்த காலத்துல போய் இந்த சென்டிமெண்ட் தேவைதானே? இதுக்கும் உயிர் இருக்குல்ல. தயவு செஞ்சு எப்படியாவது இதை ரெடி பண்ணி கொடுப்பா ப்ளீஸ்.
ஹலோ, எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்காது. ஹலோ, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். என்னையாங்க எதுக்கு என் பின்னாடியே சுத்திட்டு இருக்க? ஏங்க முன்னாடி நடந்து போயிட்டு இருக்கவன கூப்பிட்டு என் பின்னாடி வராதுன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு மூளை கரெக்டா ஒர்க் ஆகுதா? அதுவுங்க இந்த ரோடா இருக்கட்டும் இல்ல லைஃபா இருக்கட்டும், ஒருத்தங்க முன்னாடி போனா ஒருத்தங்க பின்னாடி நடந்தா ஆகணும். ரொம்ப ஸ்மார்ட்டா ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணாத. இது காலேஜ். அன்னைக்கு ஏதோ காது காலியா இருந்துச்சுன்னு பூ வச்சேன். ஓடி வந்தியே பாவம்னு தண்ணிய கொடுத்தேன். விழுந்து காயமாயிடுச்சேன்னு மண்ணு தடவி விட்டேன். அதுக்குன்னு இங்கே வந்துடுவியா? அதுவும் காலேஜ்குள்ளேயே. இந்த பசங்களே இப்படிதான். ஒரு அழகான பொண்ணு பார்த்தா போதுமே அப்படியே பின்னாடியே வந்துருவீங்களே. கொஞ்சம் சிம்பத்தி காட்டினா போதுமே அவளுக்கு புருஷனாகணும்னு ஆசைப்படுறீங்க. கரெக்ட் தான், நீ சொல்றது கரெக்ட் தான். அது அழகா இருக்க பொண்ணுங்க யோசிக்க வேண்டிய விஷயம். உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வந்துச்சு? அப்படின்னா நீங்களே உங்க மனசுல ஒரு அழகான பொண்ணு நினைச்சு எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க மேடம் நீங்க. அதான் நான் உங்க பின்னாடி வந்ததா நீங்க நினைச்சுக்கிட்டீங்களா? ஓ மை காட். ஆக்சுவலி நான் இந்த காலேஜுக்கு ஏதாவது ஒரு அழகான பொண்ணு மாட்டுமான்னு தான் வந்தேன். நீங்க ஒண்ணு கன்ஃபியூஸ் ஆயிக்காதீங்க. இல்ல உங்களை நீங்களே அழகான பொண்ணுன்னு ஒரு மாயை கிரியேட் பண்ணி பாத்தீங்களா? ஏமா உன் வீட்டு இருக்குல்ல, அங்க கண்ணாடின்னு ஒண்ணு இருந்தா தயவு செஞ்சு அதை போய் பாருங்க. நீங்க எப்படி இருக்கீங்க தெரியுமா? இந்த பன்ருட்டி செம்மண்ல ஊட்டியோட பசுமைய சேர்த்து அதுல தாமிரபரணி தண்ணிய விட்டு ஆட்டி ஆட்டி அத சந்தனத்துல போட்டு முக்கி எடுத்து அது அப்படியே வாங்கி மலை மேல அடிச்சா ஒரு ஷேப் கிரியேட் ஆகல. அப்படிதான் இருக்கீங்க. போய் நான் உங்களை ஃபாலோ பண்ண நினைச்சீங்களா? ரைட்டுங்க, ஒரு ரிக்வெஸ்ட். நம்ம பேரு கார்த்தி. ஏஜி காதல் பண்ற அளவுக்கு. ஹைட்டு 5.11 inches. வெயிட் ஒரு 50 கிலோல இருந்து 58 கிலோ வரைக்கும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கும். அப்புறம் கலரு பால் மாதிரி வெள்ளை. வயிற்று பழப்புக்கு ஏதோ பிசினஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் கன்ஃபியூஸ் ஆயிடாதீங்க. இதெல்லாம் நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்னா, ஏதோ என் தகுதிக்கு ஏத்த மாதிரி பியூட்டிஃபுல்லா கியூட்டா ஒரு பொண்ணு உங்க கண்ணில் படிச்சா 91450 V2 321443க்கு கால் பண்ணுங்க. கண்ணாடியை மறக்காம பாத்துருங்க. நீ மட்டும் என் கையில கிடைச்ச என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏண்டா நான் பாக்க அழகா இல்லையா? என் வீட்டுல கண்ணாடியே இல்லையா? டேய், நான் இங்க கத்திட்டு இருக்கேன், செல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்க, என்னன்னு கேட்க மாட்டியா? கழுதா கூட இப்படிதான் கத்துக்கிட்டு இருக்கோம். அதுகிட்ட போய் ஏன் கத்துறான்னு கேட்கணுமா? ஹேய், என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா சொல்லு. ஹேய், என்ன நல்லா ஒரு தடவை பார்த்து சொல்லு. உண்மையிலே நான் பார்க்க அழகா இல்லையா? நம்ம ஊருக்கு நீதான்க்கா ஐஸ்வர்யா ராய். இது ஜாஸ்தி தான். இல்ல, என்ன பார்த்து அவன் பன்ருட்டி செம்மண் எடுத்து ஊட்டி பசுமையோட சேர்த்து அதுல தாமிரபரணி தண்ணிய ஊத்தி கலக்கி சந்தனத்தை நல்லா முக்கி அதை எடுத்து வேகமா ஒரு மலையில அடிச்சா தெரியும் பாரு ஒரு உருவம், அப்படி இருக்கேன்றான். ஒண்ணு அப்படி சொன்னா அவனை ஒரு வழி பண்ணணும். அவனை நான் பாத்துக்கிறேன். ஏ அக்கா, இந்த டைம் வர எக்ஸாம்ல நீ ஃபெயில் தான். ஹேய், ஏண்டி? அப்புறம் என்னக்கா, உனக்கு ஜெனரல் நாலேஜே இல்ல. பன்ருட்டி செம்மண்ணையும் ஊட்டி பசுமையையும் தாமிரபரணி தண்ணியையும் மிஞ்சினது ஏதாவது இருக்கா? மலை மண்ணு தண்ணி இதெல்லாம் மிஞ்சினது ஏதாவது இருக்கா? இயற்கைன்னா பொண்ணு தானே. இயற்கை எப்பயுமே அழகா தான் இருக்கும். அக்கா, அவன் அழகா இயற்கையோட வர்ணிச்சு பேசியிருக்கான். அத நீ புரிஞ்சுக்காம அவனை இப்படி திட்டுறியே. பொண்ணுங்களுக்கு அறிவில்லைன்ட்டு பெரியவங்க கரெக்டா சொல்லியிருக்காங்க. டேய் வாய் மூட்டு வாடா. அவ காதுல விழுந்துச்சுன்னா ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணுவா. வா ஏறு. யாரையோ
தேடுற மாதிரி இருக்கு. யாரு? பாரு. யாரா? நீதான். நானா? நான் யாரையோ எதுக்கு தேடணும்? அப்படின்னா என்னதான் தேடுறியா? ஒன்னையா? ஒன்னை எதுக்கு தேடணும்? அதுவும் நானு. நீ என்ன பெரிய ஹீரோவா? தெரியல, எல்லாரும் அப்படிதான் சொல்றாங்க. ஏன்? நான் ஹீரோ மாதிரி இல்லையா? கண்ணாடியில சரியா முகத்தை பாத்திருக்கியா? நம்ம அழகா இல்லையா இருக்குமான்னு டவுட் பண்றவங்க தான் கண்ணாடியை பார்ப்பாங்க. இந்த பேச்சுக்கு ஒன்னும் குறைச்சல் இல்ல. உன்கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கேன் பாரு, என்ன அடிச்சுக்கணும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வரலாமா? நம்ம விஷயமா? என்ன விஷயம்? அது சரி, முன்னாடி உங்ககிட்ட என் பயோடேட்டா எல்லாம் கொடுத்து எனக்கு ஒரு அழகான பொண்ணு வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருந்தால. ஹலோ, என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? நான் உனக்கு பியூட்டிஃபுல்லான பொண்ணு செட் பண்ணி கொடுக்கணுமா? கூல் கூல் கூல். இப்போ என்ன, உங்களால ஒரு அழகான பொண்ணை தேடி கண்டுபிடிச்சு கொடுக்க முடியாது, அவ்வளவுதானே? அட்லீஸ்ட் உங்களை மாதிரி உங்க அளவுக்கு சுமாரான ஒரு பொண்ணையாவது தேடி கொடுக்கலாம்ல. என்ன, உனக்கு பொண்ணு என்ன மாதிரி சுமாரா இருந்தா கூட பரவாயில்லையா? மூஞ்சியும் முகரையும் பாரு. உண்மையை சொல்லணும்னா நீ எப்படி இருக்க தெரியுமா? எப்படி இருக்காங்க? உனக்கு வண்டலூர் தெரியுமா? வண்டலூரா? எனக்கா? உனக்கு வண்டலூர்ல இருக்கிற ஜூ தெரியுமா? அந்த ஜூல அப்படியே முன்னாடி வந்து ரைட் சைடுல திரும்பினேன்னு வச்சுக்கோ, அங்க கிளி, மயில், புறா எல்லாம் இருக்கும். அங்க இருந்து அப்படியே இடது பக்கம் திரும்பினா அங்க கூண்டுங்கெல்லாம் லைனா இருக்கும். அதுல 1 2 3 4 5 8வது கூண்டுல பார்த்தேன்னு வச்சுக்கோ, ஒரு பெரிய மனுஷ குரங்கு இருக்கும். அப்படிதான் நீயும் இருக்க. கரெக்ட். அதே ஜூல அதே 8ஆம் நம்பர் கூண்டுல அதே மனுஷ குரங்கு ஒரு பொம்பளை மனுஷ குரங்கு கட்டி பிடிச்சிட்டு உட்கார்ந்துருக்கோம்ல, அதான் நீ. இன்னைக்கு மட்டும் சிக்கட்டும், செத்தாம. ஹலோ ஹலோ மிஸ்டர், என்ன பத்தி என்ன நினைச்ச? உன்னை தட்டி கேட்க யாரும் இல்ல நினைச்சியா? நானும் பாத்துட்டு தான் இருக்கேன். எல்லா இடத்துக்கும் பின்னாடி ஃபாலோ பண்ற. காலேஜ் வரைக்கும் வந்துட்ட. பன்ருட்டி செம்மன்ன்ற, பியூட்டிஃபுல்லான பொண்ண இன்ட்ரோ கூடன்ற, உன்ன மாதிரி சுமாரான பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்ற. என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? சொல்லு. I love you. முதலாய் மனம் இழந்தேன் மழை. முதலாய் கலங்குகிறேன் அலையே. காதலிலே விழுந்தேன் நான். மனம் பொழிந்து உன்னை தேடி தெரு தெருவாய் அலைய. உன்னை காணவே மெல்லாமலிலே உடனே வருவான் இந்த நொடியே. அதை ஏனோ நொந்தேனோ நானே. நீ சொல்றதெல்லாம் உண்மைதானா? என் காதல் ஒண்ணும் போய் கிடையாது. யார் இவனோ என்னவனோ சொல்லு. யார் இவனோ கண் தேடுதே முதலாய். என்னவனோ என தேடுதே மனம். என் காதல் ஒண்ணும் போய் கிடையாது. ஒரு தோசனவே நான் பறந்தேனே. கண் தோரிகையில் கொஞ்சம் கலக்க. என்னில் இல்லை என் காதல் இங்கே.
தீபு, என்னம்மா தூக்கம் வரலையா என்ன? ஏதாவது கனவு கண்டியாமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, என்னன்னு தெரியல, தூக்கம் வரல, அவ்வளவுதான். நீ வயித்துல இருக்கும்போது தூங்குறியா இல்லையா, உனக்கு பசி எடுக்குதா இல்லையா, இது எல்லாத்தையுமே என்னால புரிஞ்சுக்க முடியும். இப்படி என் கண்ணு முன்னாடி கஷ்டப்படும் போது எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, போய் தூங்கு போ. நீ முழிச்சிட்டு இருக்கும்போது எனக்கு எப்படிமா தூக்கம் வரும்? என்னம்மா? என்னாச்சு? ஜுரம் அடிக்குதா? ஒன்னும் ஆகலப்பா. படுத்துக்கோம்மா, படுத்துக்கோ, வா. படுத்துக்கோ. அப்பா, என்னம்மா? உங்ககிட்ட ஒரு ஒரு விஷயம் கேட்கவா? கேட்கவாவா? என்னடி இவ புதுசா அனுமதி எல்லாம் கேக்குறா? அவ கேட்டு ஏதாவது நீ வாங்கி கொடுக்கலையா? நானா? இல்ல, அவ கேட்டது எல்லாத்தையும் வாங்கி கொடுத்திருக்கேன். இல்லடி? என்னம்மா, அப்பா எல்லாம் உனக்கு வாங்கி கொடுத்துருக்கேன்ல. நாங்க ஏதாவது மறந்தாலும் மறந்துருக்கலாம். கேளுமா, கேளு. நீங்க 2 பேரும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க தானே? அதுக்கு சாட்சியாதான் நீ இருக்க. உனக்கு என்ன கேட்கணுமோ கேளு. நம்ம பாசத்தை ஷேர் பண்ணிக்கலாமா? ஷேர் பண்ணிக்கிறதா? நம்ம 3 பேருக்குள்ள பாசத்தை ஷேர் பண்ணிக்க என்ன குறை வந்துச்சு? நீங்க பெர்மிஷன் கொடுத்தா 4வது ஆளுக்கும் ஷேர் பண்ணலான்னு தான். 4வது ஆளா? யாரு? யாரு? அது ஒரு பையன். பையனா? பையனா? என்னடி வளரிட்டு இருக்க? எனக்கு உனக்கு எனக்கு எனக்கும் காதலிக்கணும்னு தோணுது. நீங்க 2 பேரும் எனக்கு பெர்மிஷன் கொடுப்பீங்களா? யோசிச்சு சொல்லுங்க. டேக் யுவர் ஓன் டைம். ஓகே? OneTamilMV.click. என்னங்க இப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கீங்க? பசங்க எவ்வளவு பெரியவங்களானாலும் நம்மளுக்கு சின்னவங்களா தான் தெரிவாங்க. இந்த காதல் கல்யாணம்லாம் வந்தா தான் அவங்க பெரியவங்களானதே நமக்கு தெரியும். இந்த பாரு, இந்த உலகத்துல எந்த பிள்ளையும் நான் காதலிக்கணும், காதலிக்கிறதுக்கு எனக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு கேட்டதே இல்லை. அப்படி கேட்ட பொண்ணு நம்ம தீபுவா தான் இருக்கணும். இதை கேட்குற அப்பா அம்மாவும் நம்ம தான். நம்ம பொண்ணு நம்மளை எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்கால. ஆமாங்க, இந்த விஷயத்துல நம்ம ரொம்ப கொடுத்து வச்சவங்க. எத்தனையோ அப்பா அம்மாக்கு தன் பசங்க காதலிக்கிற விஷயம் யாரோ 3வது ஆள் மூலமா தான் தெரிய வரும். அதுவும் எவ்வளோ நாளுக்கு அப்புறம், சில வருஷங்களுக்கு அப்புறமும் தெரிய வரும். ஆனா நம்ம பொண்ணு காதலிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம கிட்ட கேக்குறா. அவன் நம்ம பொண்ணு, நம்ம மேல அவளுக்கு பாசம் அன்பு எல்லாம் இருக்கு. அப்படின்னா
எஸ்ஸா நோவா ம், அதான் ஒன்றும் புரியலம்மா. எஸ்ஸா நோவா அந்த பையன் யாருன்னே தெரியலையே. இப்போ நம்ம எஸ்ன்னு சொல்கிறோன்னு வச்சுக்கோ, நாளைக்கு ஏதாவது ஏடா உடம் ஆயிருமோன்னு பயம். நோன்னு சொல்லி நம்ம தீபு ஏதாவது பண்ணிக்கிட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியலடி. என்னங்க அவளுக்கு அந்த பையன் மேல இல்ல அந்த காதல் மேல நம்பிக்கை வந்திருக்கணும். நம்பிக்கை வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம கிட்ட பெர்மிஷன் கேட்டிருப்பா. அப்படின்னா அவனை கூப்பிட்டு பேசலான்றியா? ஆ? ஒருவேளை அந்த பையனை கூப்பிட்டு அந்த பையனை நமக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா? இல்லங்க, நம்ம பொண்ணு நமக்கும் பிடிக்கிற ஒரு பையனை தான் செலக்ட் பண்ணிருப்பா. நம்ம பொண்ணுங்க அவ நல்ல பையனா தான் செலக்ட் பண்ணிருப்பா. ம். அங்க பாரு. ஆமா. ஓ ஹாய் கேர்ள்ஸ். நீங்களா காலேஜ் எதுக்கு போறீங்க? படிக்கதான். அங்க லைப்ரரியில படிக்க யாருமே இல்லையா? ஓ புரிஞ்சிருச்சு ஏய் புரிஞ்சிருச்சு. தீபா, வாங்கடி நீ கிளம்பு. உட்காரு, உன்கிட்ட பேசணும். இவங்க ரெண்டு பேரும் பேசி Thank you, girls. கிளப்புறாங்க பாரு. அதுவும் லைப்ரரிக்கு போகணும். நான் உன்கிட்ட ஐ லவ் யூன்னு சொன்னேன். நீ அது உண்மையான்னு கேட்ட. ஆனா அதுக்கப்புறம் எதுவுமே சொல்லியே. பரவாயில்ல விடு, பயம் இருக்குன்ட்டு உன் கண்ணே சொல்லுது. கண்ணுக்கு வாய் இல்ல. கண்ணுக்கு இமைதான் வாய், மனசுக்கு கண்ணுதான் தாய். இந்த பொண்ணுங்களா இருக்கே செம கேடியா இருக்காங்க. ஐ லவ் யூன்னு சொன்னா அதுக்கு எஸ்ன்னு சொல்றதுக்கு 1000 காரணம் கண்டுபிடிப்பீங்க. அது வரைக்கும் என்ன மாதிரி பாவப்பட்ட பசங்களா உங்க பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கணும். இது எந்த ஒரு நியாயங்க? ஐயோ அப்படியே இரு. என்னாச்சு? ஏ ஹெச்ஓடி யாரு? அங்க வந்துட்டு இருக்காருல அவர்தான். ஓ, அவரா? உனக்கு தெரியுமா? இல்ல, போய் தெரிஞ்சுட்டு வந்துடுறேன். சார் முருகா, காலை வணக்கம். சாரி, ஐ எம் ரகுநாத். ரெண்டு ஒண்ணுதான் சார், பொசிஷன் மட்டும் தான் வேற வேற. ஐயோ சும்மா இரு. நல்லா இருக்கிறீங்களா? 50-50. நீ எப்படி இருக்க? நான் நல்லா தான் இருக்கேன். ஆனா என்ன, இங்க ஒரு ரிசல்ட் டென்ஷன். ரிசல்ட்டா? எனக்கு தெரியாம எந்த எக்ஸாம் நடந்துச்சு? ஏய், எதுக்கு முதுகு சொஞ்சிட்டு இருக்க? அவட்ட கேக்குறல. சார், அந்த எக்ஸாம் இல்ல சார், பின்ன லவ் எக்ஸாம். லவ் எக்ஸாம்னு வந்தாலே டென்ஷனா தான் இருக்கும். பட் ஆல் தி பெஸ்ட். Thank you சார். ஓகே ஓகே. கொஞ்சமாவது புத்தி இருக்கா உனக்கு? ஹெச்ஓடியை கூப்பிட்டு அப்படியே பேசிட்டு இருக்க. அவரு ஒருவேளை பாத்திருந்தாருன்னா என்னெல்லாம் இருக்கும்? என்ன நினைச்சிருப்பாரு? ஒரு பையனும் பொண்ணு நின்னு பேசிட்டு இருக்காங்கன்னு நினைச்சிருப்பாரு. ஆனா நீ இந்த மாதிரி ஒளிஞ்சுக்கிறத பார்த்தா உன் மனசுல நான் இருக்கனா என்ன? ஆஹா, டிஃபன் ரெடியா? ரெடி தாமா, அங்க இருக்கு பாரு. பாய். பாய். ஹாய். பாய். ஜாக்கிரதம்மா. பாய். தீபுவை பாத்தீங்களா? பெர்மிஷன் கேக்குற மாதிரி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அத பத்தி பேசவே இல்ல. எப்படி நார்மலா இருக்கால? அதான் எல்லாம் நம்ம கிட்ட விட்டால. எல்லாம் நம்ம கிட்ட விட்டுட்டான்னு சும்மா இருக்க முடியுமா? போய் விசாரிக்கலாம்ல. இல்ல, விசாரிக்கணும்னா பையன் யாருன்னே தெரியலையே. வீட்லயே உட்கார்ந்திருந்தா தெரியுமா? காலேஜ் பக்கம் போய் பாருங்க, தெரிய போகுது. ஃபாலோ பண்ண சொல்றியா? ஏய் வேண்டாம்மா, நான் அவளை ஃபாலோ பண்றது அவளுக்கு தெரிஞ்சா அவளை நம்பலன்னு ஆகாதா? வேண்டாம்மா, வேண்டாம் வேண்டாம். என்னங்க நீங்க 5 ரூபாய் பெண்ணு வாங்குறதுக்கு அதுல இதெல்லாம் எழுதி பாப்போம்ல. அப்படி இருக்கும்போது அட்லீஸ்ட் அந்த பையன் யாருன்னாவது போய் பார்த்துட்டு வாங்கல, அப்புறமா விசாரிச்சா போதும். அப்படின்ற ம் ஆ. ம் ம் ம். ம் ம் என்னங்க ஆச்சு? என் மனசு என்னமோ இதுக்கு ஒத்துக்கலடி. சரி வேண்டாம், விடுங்க.
ஹாய் தீபா. தீபா, உன்கிட்ட ஒயிட் சுடிதார் இருக்கா? எதுக்கு? இருக்கா இல்லையா? இருக்கு. ஏன் கேக்குற? அப்பா, நேத்து ராத்திரி ஒரு அழகான கனவு வந்துச்சு. குளிர்ந்த காத்து முகத்துல அடிக்க, மரக்கலைகள் எல்லாம் அப்படியே அழகாட, ரோடு ஃபுல்லா பனி மூட்டமா நிறைஞ்சிருக்க, அதுல ஒரு வெள்ளை சுடிதார போட்டுக்கிட்டு லாங் ஹேரோட அப்படியே பொறுமையா ஓடி வரும்போது இதே ஸ்மைல் தான். என்ன பார்த்து கார்த்திக் ஐ லவ் யூன்னு சொன்ன பாரு. ஆனா நாங்க இல்ல. பஸ் ஸ்டாண்ட்ல பாக்குறேன் நான் இல்ல, பஸ்ல பாக்குறேன் நான் இல்ல, காலேஜ் போய் பார்த்தா அங்கேயும் நான் இல்ல. இதுல ஒரே டென்ஷன் வேற. அதே டென்ஷனோட அப்படியே வர வந்தா நான் அதான் என் காதுல ஒரு பூ வச்சல அந்த ஆத்துக்கிட்ட நின்னுகிட்டு இருக்கேன். என்ன பார்த்த அப்படியே கிட்ட வந்து அப்படி மூச்சு வாங்கி கார்த்திக் ஐ லவ் யூ அப்படின்னு நான் சொல்லுவேன்ல. படி இல்ல. ஏன்? கனவு கலைஞ்சு போச்சு. கனவுலயும் இப்ப நினைச்சது நடக்கலையா? இப்ப நான் உன் எதிர்க்கல தானே உட்காந்துருக்கேன். இப்பயாச்சும் சொல்லலாம்ல ஐ லவ் யூன்னு. அட்லீஸ்ட் ஐ ஹேட் யூ னது சொல்லிட்டு போடி. Shaggy biggy boom, shaggy biggy bang boom, shaggy biggy boom, shaggy biggy bang boom, shaggy biggy boom, shaggy biggy bang boom. Shaggy biggy boom, shaggy biggy bang boom, shaggy biggy boom, shaggy biggy bang boom, shaggy biggy boom, shaggy biggy bang boom. Shuba shuba wo. Shaggy biggy boom, shaggy biggy bang boom, shaggy biggy boom, shaggy biggy bang boom, shaggy biggy boom, shaggy biggy bang boom. Shuba shuba wo. Love me or hate me, kiss me or kill me. Oh darling, please do something to me. Love me or hate me, kiss me or kill me. Oh darling, please do something to me. பெண்ணை உனக்கென்னை ஒன்றாக தருகிறேன், உன் பாதம் மடி மேலே அடி வைக்க நகர்கிறேன். ஓ பெண்ணை உனக்கென்னை ஒன்றாக தருகிறேன், உன் பாதம் மடி மேலே அடி வைக்க நகர்கிறேன். கண்களால் பாரடி உயர்வேன் நானே, நீதான் என சொல்லடி சந்தோஷமானே, தேவதை நீ என்பேனே. Love me or hate me, kiss me or kill me. Oh darling, please do something to me. என் வாழ்வு சரியில்லை நீ வந்தால் தாங்குவேன், என் ராத்திரி நனவாகும் உன் மீது தூங்குவேன்.
என் வாழ்வு சரியில்லை நீ வந்தால் தாங்குவேன் என் ராத்திரி நனவாகும் உன் மீது தூங்குவேன் நீ இல்லா வாழ்க்கையே உலகத்தின் மேலே நீ இல்லா ஆசை என்னாலும் இல்லை என்றும் நீ எனக்காகவே Love me or hate me, kiss me or kill me. Oh darling, please do something to me. ஹாய் அங்கிள். குட் மார்னிங். குட் மார்னிங். எப்படி இருக்கீங்க அங்கிள்? வாங்க அங்கிள், டிராப் பண்ணிடுறேன். அட உனக்கு எதுக்குப்பா சிரமம், நீ போ. ஐயோ எனக்கு எதுக்கு அங்கிள் சிரமம்? நானா தூக்கிட்டு போறேன், கார் தான் தூக்கிட்டு போகுது. வாங்க. இல்ல நீ போப்பா, நான் பாத்துக்கிறேன். ப்ளீஸ் வாங்க அங்கிள். ஓகே. போலாம் போலாம். அங்கிள், எனக்கு என்னமோ நீங்க உங்க வண்டியை மறக்கிற மாதிரி தெரியல. மார்க்கெட்ல தான் அவ்வளவு புது வண்டிங்க வந்திருக்கே, அதுல ஏதாவது ஒன்று வாங்கலாம். இல்லப்பா, என் ஸ்கூட்டர் இடத்துல வேற எந்த வண்டியும் வச்சு பார்க்க முடியல. யூ கிரேட் அங்கிள். போகும் பாதை தூரமே வாழும் நாட்கள் கொஞ்சம். ரொம்ப சந்தோஷமா இருக்க போல. அங்கிள், ஒரு பையன் எப்ப ரொம்ப சந்தோஷமா இருப்பான் சொல்லுங்க? எனக்கு தெரியலப்பா. கொஞ்சமாவது யோசிச்சு சொல்லுங்க அங்கிள். ஒரு நல்ல வேலை கிடைக்கிறப்ப, நிறைய பணம் கிடைக்கிறப்ப. கொஞ்சம் மேல யோசிங்க. எனக்கு யோசனை வரலப்பா, நீயே சொல்லுப்பா. லவ் அங்கிள், லவ். அங்கிள், நீங்க யாராவது லவ் பண்ணிருக்கீங்களா? அங்கிள், தயவு செஞ்சு நான் கேட்ட சீரியஸ் எடுத்துக்காதீங்க, நான் தமாஷி தான் கேட்டேன். ஏன் அங்கிள் சீரியஸ் ஆயிட்டீங்க? இல்ல, ஐம் சாரி அங்கிள். அப்படிலாம் இல்ல. அப்புறம் என்ன ப்ராப்ளம் அங்கிள்? ஏன் டல்லா இருக்கீங்க? ஒரு பொண்ணை பெத்ததுக்கு அப்புறம் ப்ராப்ளம் அப்ப கண்டிப்பா வரும். பையனா இருக்கட்டும் பொண்ணா இருக்கட்டும், குழந்தைங்க எப்பவுமே அப்பா அம்மாவுக்கு ப்ராப்ளமா இல்ல. உண்மைதான் அங்கிள், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா இப்போ உலகத்துல எத்தனையோ பேரண்ட்ஸ் தன்னோட பொம்பளை பிள்ளைங்களை பாரமா நினைக்கிறாங்க அங்கிள். அவளை எப்பதான் கல்யாணம் பண்ணி இன்னொருத்த வீட்டுக்கு அனுப்பலான்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அதுக்கு நீங்க எவ்வளவு பரவாயில்ல. ஆமா அங்கிள், ஏன் டல்லா இருக்கீங்க கேட்டேனே, எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க. லவ். லவ்வா? லவ் அங்கிள், அதுவும் இந்த வயசுல? வாவ். யார் அங்கிள் பொண்ணு? எனக்கு இல்லப்பா. உங்களுக்கு இல்லையா? அப்புறம் என் மகளுக்கு. ஓ, உங்க மகளுக்கு லவ்வா? அங்கிள், நீங்க உங்க மகன் சொல்றீங்களா? அவங்க இங்க இறங்கிறேன். ஹலோ, ஏன் அங்கிள், எனக்கு எந்த வழியும் முக்கியமா இல்ல. நீங்க எங்க போகணும்னு சொல்லுங்க, நானே அங்க விட்டுறேன். வாங்க. இல்ல இங்க ஜீப்பு போகாது, நான் இறங்கிறேன். அங்கிள் ஒரு நிமிஷம். எந்த ஹெல்ப்பா இருந்தாலும் அதான் உங்க மகள் லவ் ப்ராப்ளம் சொன்னீங்களே, என்ன கேளுங்க, நான் ஹெல்ப் பண்றேன். ஓகே, பாய் அங்கிள். சார் வணக்கம். வணக்கம். பொண்ணை விட்டுட்டு போக வந்தீங்களா? சரி சரி சார், என்னோட பேமெண்ட் நாளைக்கு வா. ஓகே சார், வரேன் சார். காலம் காலமா மௌனங்கிறது கிரீன் சிக்னலுக்கு அறிகுறின்னு வாங்க. அப்ப ஓ மௌனமும் கன்ஃபார்ம் அதான்ற கரெக்டாங்க. அது உங்களுக்கே தெரியல, அப்புறம் ஏங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க? வாயை திறந்து சொல்லுங்க. எஸ் சார். ஏமா, காதல்ன்றது கார்பரேஷன் பைப்ல தண்ணி வர மாதிரிமா, கவர்மெண்ட் பஸ் மாதிரி கூட சொல்லலாம். தண்ணி வந்தா எடுத்து ஃபுல்லா பண்ணிக்கணும், பஸ் வந்தா ஏறி போயிட்டே இருக்கணும். காதல் அப்படிதாங்க, வந்தா மனசை திறந்து சொல்லிடணும். எனக்கு தெரியும் உங்களுக்கு என் மேல காதல் இருக்குன்னு. அத சொல்றதுக்கு டெஸ்ட் மேட்ச் மாதிரி டொக்கு டொக்கு டொக்குன்னு டொக்கு அடிச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க 50 ஓவர் மேட்ச 20-20 ஆக்குறீங்களேங்க. நீங்க பண்றது நியாயமாங்க? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. சத்தியமா சொல்றேங்க, இதுக்கு முன்னாடி நான் எந்த பொண்ணு பின்னாடி போனதும் கிடையாது, லவ் பண்ணதும் கிடையாது. என் அம்மாக்கு அப்புறம் என் மனசுல இடம் பிடிச்ச ஒரே பொண்ணு யாருன்னா அது நீதான். லைஃப்ல மனசு கிடைச்சவங்களாம் பிடிக்கிறது ரொம்ப கஷ்டங்க. முதல்ல வர லவ் ஜென்மம் கடந்து போயிட்டே இருக்குங்க. நானும் நிறைய பேர்கிட்ட வாய் அடிச்சிருக்கேன், காதல்னா தானா வரணும்னு. ஆனா வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது, இந்த காதல்னா இப்படி வருமா அப்படி வருமான்னு சொல்ல முடியாது, வந்தா அதை ஏத்துக்கணும்னு. எங்க வண்டிக்கு 2 வீல் வேணும் இல்லைங்க, அந்த மாதிரி காதலிக்க மனசு வேணுங்க. ஆனா அதுக்கும் ஒரு லிமிட் வேணுங்க. இன்னும் 2 நாள் உன் கண்ணுல வெக்கத்தோட உன் கண்ணு 2 செவந்து போய்
நீ என்கிட்ட ஓடி வந்த, நீயே உன் மனசை திறந்த, என் 2 கண்களை பார்த்த, கார்த்திக் ஐ லவ் யூன்னு சொல்லணும். இல்லைனா இந்த காலேஜ், அந்த பஸ் ஸ்டாப்பு, அந்த ஆறு, இந்த ஊருன்னு எல்லாம் அங்கதான் இருக்கும். ஆனா நான் தான் அங்க இருக்க மாட்டேன். பட்டா பாய். கடவுளே. கார்த்திக், ஹே அங்கிள், நீங்க என்ன இங்க? போன வேலை ஓகேவா? யார் அது? பாத்துட்டீங்களோ? நம்மால் தான் அங்கிள். நான் அந்த பொண்ணை தான் அங்கிள் லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவளும் உன்னை லவ் பண்றாளா? இல்ல. ஏன்? ஐயோ, ப்ரப்போஸ் பண்ணி 5 நாள் ஆச்சு அங்கிள். இந்த ஹில் ஸ்டேஷன்ல எல்லா சிக்னலும் கிடைச்சிருச்சு, அவ சிக்னல் கிடைக்கல. அங்கிள், நம்ம ஆளு கொஞ்சம் ஸ்லோ தான். பரவாயில்ல விடுங்க, அட்ஜஸ்ட் பண்ணிக்க வேண்டியதா. அவளுக்கு என் மேல எக்கச்சக்க லவ் இருக்கு அங்கிள். ஆனா அத சொல்ல முடியாம தவிச்சுக்கிட்டு இருக்கா. பட் ஐ ரியலி லவ் ஹர். பொண்ணு சுமார் இல்ல? ஹலோ, சுமாரா? சூப்பரா இருக்கா. இந்த வேற எதுக்கு ஸ்கெட்ச் போடுற மாதிரி இருக்கேன். ஆமா, உங்களுக்கு எத்தனை பொம்பளை பசங்க? நீ நினைக்கிற மாதிரி இல்ல. உனக்கு அவங்க அப்பா அம்மாவை தெரியுமா? தெரியுமாவா? பார்த்தே இருக்க அங்கிள். எங்க? அவ கண்ணுல பார்த்திருக்கேன், அவளோட வார்த்தையில பார்த்திருக்கேன், அவளோட நடவடிக்கைகள்ல பார்த்திருக்கேன். அவங்க அப்பா அம்மா ஒத்துக்கலைன்னா என்ன பண்ணுவ? நீங்களே பேசாம ஒரு ஐடியா கொடுங்களா அங்கிள்? வாங்க, ஏறுங்க ஏறுங்க ஏறுங்க. என்ன இன்னைக்கு ஊருக்கு முன்னாடியே கிளம்பி வந்து நிக்கிறீங்க? டெய்லியும் லேட்டா வந்தாலே திட்டுறீங்க, இன்னைக்கு சீக்கிரமா வந்தாலும் திட்டுறீங்க. ஆனா ரொம்ப தான் ஆளைய வச்சுட்ட.
அப்பவே தோணுச்சு, ஆனா சொல்ல கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். அந்த பஸ் ஸ்டாண்டு, அந்த ஆறு, என் காலேஜ், அங்க எல்லாம் நீ இருக்கணும். பர்மனண்டா இந்த ஊர்ல இருந்துடுற விடு. அங்கிள் என்ன கார்த்திக், ரொம்ப குஷியா இருக்க? பொண்ணு ஒத்துக்கிட்டாளா? கிரீன் சிக்னலா? அப்பா அங்கிள், இந்த ஊர்ல இவ்ளோ பெரிய சந்தோஷமான விஷயத்தை ஃபர்ஸ்ட் உங்ககிட்ட தான் சொல்ல போறேன் அங்கிள். அங்கிள், யார் இது? ஏய், இது என்னுடைய ஒய்ஃப். வணக்கம் ஆண்டி. சந்தோஷம். பரவாயில்ல பரவாயில்ல, எங்களதும் லவ் மேரேஜ் தான். she can understand our feelings. ஒரு நிமிஷம். ஓகே, பொண்ணு ஒத்துக்கிட்டா, வீட்டு ஆளுங்க ஒத்துக்கலன்னு என்ன செய்வ? அங்கிள், அதான் பொண்ணு ஒத்துக்கிட்டாலே கூட்டிட்டு ஓட வேண்டியதா. வீட்டாளுங்களை வச்சு என்ன பண்றது? சுட்டு தள்ள வேண்டியதா. சின்ன குண்டா பெரிய குண்டா? அங்கிள், காமெடி பண்றீங்கல்ல? ஏய், நீ இரு வரேன். அங்கிள், மோஸ்ட்லி நீங்க கூட இதே ஊர் தானே? எங்க நீங்க இத போய் அவங்க அப்பா அம்மா கிட்ட போட்டு கொடுத்துருவீங்களோன்னு பயப்படுறா. சின்ன பொண்ணுல. ஏய், அதெல்லாம் ஒண்ணும் பயப்படாத. அங்கிள் ரொம்ப நல்லவரு. நானும் இவரும் அவ்வளவு க்ளோஸ். ஏன் உங்க வீட்டுல பொண்ணு கேட்க கூட என் கூட வருவாருன்னா பாத்துக்கோ. என்ன அங்கிள்? அங்கிள், முதல் தடவை ஒரு மாதிரி இருக்காங்க. படபடப்பா இருக்காங்க. லூசு, அவரு என் அப்பா. ஓஹோ, அப்பாவா? அப்பா கார்த்திக், என்ன பண்ணி? அங்கிள், உங்க பொண்ணா? எங்க பொண்ணுதான். ஆமா, நாங்க 2 பேரும் ஒத்துக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உனக்கு ஓகே சொல்லியிருக்கா. தேங்க்ஸ். தேங்க்ஸ் அங்கிள். சாரி, என்னென்னமோ சந்தோஷத்துல பேசிட்டேன். அங்கிள், நீங்க இந்த காலத்து பசங்க பொண்ணுங்க கிட்ட எதோ எதிர்பார்க்கறாங்க. ஆனா நீ அவகிட்ட அவங்க அப்பா அம்மாவை பார்த்திருக்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அன்னைக்கே நான் ஒத்துக்கிட்டேன். ஹலோ ஹீரோ. இனிமே தூக்கிட்டு போறது, சுட்டு தள்ளுறதெல்லாம் வேண்டாம். ப்ரொசீட். முதன் முதலாய்
சந்தோஷத்தில் எரித்தவாளே முதலாய் 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 என் காதல் நீ முதலாய் என் மோகம் நீ முதலாய் என் கனவும் நீ முதலாய் என் உயிரும் நீ என் கனவும் நீ முதலாய் மனராகம் நீ. அங்கிள் ம் எனக்கு ஒரு டவுட். டவுட்டா? இப்போ எல்லார் வீட்டு முன்னாடியும் நாய்கள் ஜாக்கிரதைன்னு ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. ஆனா உங்க வீட்டுக்கு முன்னாடி மட்டும் ஓ சேம் அந்த क्वेश्चन போர்டா? தான் எல்லாருமே கேட்பாங்க. அது ஒரு பெரிய கதை. நான் இந்த ஊருக்கு வெறுங்கையோட தான் வந்தேன். இங்க பொன்னப்பான்னு ஒரு தெரிஞ்சவர் இருந்தாரு. அவரு உதவி செய்யறதுல அவரை மிஞ்ச முடியாது. நான் இன்னைக்கு நல்ல நிலைமையில இருக்கேன்னா அதுக்கு அவர் தான் காரணம். அவர் ஒரு தடவை என் வீட்டுக்கு வந்தாரு. வந்துட்டு என்னையா தனி வீடா இருக்கு, திருடங்க ஈஸியா வந்துருவாங்க, நாய் இருக்குன்னு ஒரு போர்டை போடுன்னு சொன்னாரு. அதுக்கு நான் எங்க வீட்டுல என்னையா இருக்கு, திருட ஒன்னும் இல்லைன்னு சொல்லிட்டேன். அதுக்கு அவர் ஐயோ பைத்தியம், உங்க வீட்டுல தான் அளவில்லாத அன்பு பாசம் நம்பிக்கையும் இருக்கு, அதை யாரும் களவாடிட கூடாதுன்னு சொல்லி அடுத்த நாளே இந்த போர்டை எடுத்துட்டு வந்து இங்க மாட்டிட்டாரு. அங்கிள் நான் ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா? ஏய் ஏன்பா? இல்ல உங்க பொண்ணோட பாசத்தை நான் ஏதோ திருடின மாதிரி எனக்கு தோணுது. இல்லப்பா, திருடல, ஜெயிச்சிட்டேன். ஹாய் டாட். எப்படி இருக்க? ஐ அம் ராக்கிங் டாட். எப்படி இருக்கு உன்னோட லவ்? சூப்பர் டூப்பர் ஹிட் டாட். உங்க மருமக ஓகே சொல்லிட்டா. கங்க்ராச்சுலேஷன் மை சன். ஐ அம் ரியலி ஹாப்பி. நீ எவ்வளவு சந்தோஷமா இருக்கன்னு போன்லயே எனக்கு தெரியுது. இதுக்கெல்லாம் காரணம் அந்த பொண்ணு தானே? Of course dad. அவதான். She is so inspiring. அவ்வளவு இன்ஸ்பயர் ஆகிற அளவுக்கு அவகிட்ட அப்படி என்னப்பா பார்த்த? அம்மாவை பார்த்தேன். எல்லாத்துலயும் அம்மா மாதிரி இருக்கா. ஸோ நம்ம 2 பேருமே லக்கி. அம்மாவோட காரியத்துக்காக போன உனக்கு அம்மாவே கிடைச்சிட்டா. பாரு, தீபு, என்னங்க இங்க பாரு. என்னப்பா? தீபு இங்க வாமா. இங்க பாரு தீபு, இத பாத்தியா? இத யாரு எடுத்துட்டு வந்திருப்பாங்க இங்க? ரொம்ப தேங்க்ஸ் கார்த்திக். தேங்க்ஸா? எதுக்கு? எங்க அப்பா ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கின வண்டி அது. அத பறி கொடுத்துட்டாருன்னு ரொம்ப வருத்தப்பட்டுட்டே இருந்தாரு. மறுபடியும் அதை பார்த்த உடனே இந்த சின்ன பசங்க எல்லாம் கையில பொம்மைய கொடுத்தா சந்தோஷப்படுவாங்க பாத்தியா, அப்படி ஆயிட்டார் அவரு. இதுக்கெல்லாம் போய் நீ என்கிட்ட தேங்க்ஸ் சொல்லலாமா? அவர் எப்பவுமே இப்படி சந்தோஷமா இருக்கணும்ன்றதுதான் என் ஆசை. கண்டிப்பா அவர் எப்பவுமே சந்தோஷமா தான் இருப்பார். நீங்க 3 பேருமே எவ்வளவு சென்சிட்டிவ்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். ஒரு உயிரில்லாத வண்டி மேலேயே அவ்வளவு பாசத்தை வச்சிருக்கவரு உன் மேல எவ்வளவு பாசத்தை வச்சிருப்பாருன்னு யோசிச்சு பார்த்தேன். உங்க வீட்டு முன்னாடி கூட ஒரு போர்டு இருக்குல்ல, அன்பு பாசம் நம்பிக்கைன்னு. நான் வந்ததுக்கு அப்புறம் அது டபுள் ஆகணும்ன்றதான் என்னோட ஆசை. நான் என்னதான் உன்னை காதலிச்சாலும் எனக்கு ரொம்ப பிடிச்சது உன் அப்பா அம்மா தான். ஐ எம் வெரி லக்கி டு ஹேவ் யூ. அதிர்ஷ்டம் பண்ணது நான் தான், உன்ன மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்கிறதுக்கு. எல்லா லவர்ஸும் யூஸ்வலா மீட் பண்ணும்போது
அவங்க ஆசை கனவு அப்புறம் அவங்க ஃபியூச்சரை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. ஆனா நீ உன் அப்பா அம்மாவை பத்தி பேசிட்டு இருக்க. வெறும் எங்க ஃபேமிலிய பத்தி மட்டுமே பேசிட்டு இருக்க. உன் ஃபேமிலிய பத்தி சொல்லலாம்ல. எங்க ஃபேமிலினா அப்பா அம்மா உங்க அப்பா உன்னை ரொம்ப பாசமா வளர்த்திருப்பாரு இல்ல? பாசமா பாத்துக்கிட்டாருன்னு சொல்றதை விட ரொம்ப வைராகியமா வளர்த்தாருன்னு தான் சொல்லணும். நான் எதுக்காகவும் எப்பவும் தோக்க கூடாதுன்றது அவரோட ஆசை. எனக்கும் அதே ஆசைதான். அப்படியா? நீ கூட இருக்கும்போது தோல்வின்ற பேச்சுக்கே இடம் இல்லையே. உங்க அப்பா என்னை பத்தி எதுவுமே கேட்கலையா? கேட்டாரு. அந்த பொண்ணு எதுக்குடா உனக்கு பிடிச்சிருக்குன்னு கேட்டாரு. அதுக்கு நீ என்ன சொன்ன? அம்மாவை பாக்குற மாதிரி இருக்குப்பான்னு சொன்னேன். என்ன? அம்மா அப்பா இருக்காங்க. நான் வரமாட்டேன் நீ போ. இரு நான் வரேன். நீ எந்திரிச்சிட போறாங்க. என்ன? சரி வா போலாம். எங்க? என்னடா? தீபு, ஹாப்பி பர்த்டே டு யூ. என்ன அவ்வளவு பிடிச்சிருக்கா உனக்கு? எவ்வளவு பிடிக்கும்? இவ்வளவு. அவ்வளவுதானா? நம்மளோட இதயம் இந்த அளவுக்கு தானே இருக்கும். ஒருவேளை நான் இறந்துட்டேன்னா நீ என்ன பண்ணுவ? அழுவேன். அப்புறம் அப்புறம் சும்மா இருப்பேன். அப்புறம் அதுக்கப்புறம் நான் சாகுற வரைக்கும் உயிரோட இருப்பேன். நான் உயிரோட இருக்க வரைக்கும் உன் மேல வச்ச காதலும் உயிரோட இருக்கும். இதெல்லாம் உனக்கு யார் சொல்லி கொடுக்கறது? நீதான். நானா? உன் காதல். ஆமா, நான் செத்துட்டா நீ என்ன பண்ணுவ? என்னாலலாம் உன்ன மாதிரி இருக்க முடியாதுப்பா. நீ செத்ததுக்கு அப்புறம் நானும் உன் கூட வந்துருவேன். காதல்ன்றது உயிர். அந்த உயிரை போனதுக்கு அப்புறம் அப்படி பேசாத. நான் சின்ன பையனா இருக்கும் போதே எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. நான் விருப்பப்பட்ட பொண்ணுடி நீ. நான் லவ் பண்ண பொண்ணுடி நீ. இப்பதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்த மாதிரி இருக்கு. இப்பதான் நீ என் காதல பூ வச்ச மாதிரி இருக்க. இந்த மாதிரி ஒரு அழகான நாள் என் வாழ்க்கையில வரும் நான் கற்பனை கூட பண்ணி பார்த்தது கிடையாது. இந்த ஊரா, நீ, உன் அப்பா அம்மா, இந்த மக்கள், வாவ், சொர்க்கத்துல இருக்க மாதிரி இருக்குடி. அந்த கடவுளுக்குலாம் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. எனக்கு உன் மடி மேல தலை வச்சு படுக்கணும் போல தோணுது. இவங்க காதல்ல யார் கண்ணும் பற்றக்கூடாது.
இப்போதைக்கு இந்த உலகத்திலேயே சந்தோஷமா இருக்க ஒரே ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா அது உங்க பையன் தாயா. ஆமா சார், நம்ம கார்த்திக் இங்க வந்து தங்கினதுக்கு அப்புறம் இந்த எஸ்டேட்டுக்கே உயிர் வந்த மாதிரி இருக்கு. என் பையன் எங்க இருந்தாலும் அங்க உயிரும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஹாய் சன்னி. டாட் கமா. வாவ் ரொம்ப அழகா இருக்கு சன்னி. தேங்க் யூ டாட், யூ ஆல்சோ லுக்கிங் குட். What a pleasant surprise dad. ஏய், நீ உன் காதல் விஷயத்துல சர்ப்ரைஸ் கொடுத்த, நான் என் மருமகளை பாக்குறதுக்கு சர்ப்ரைஸ் என்ட்ரி. சன்னி, என் வருங்கால மருமகளை எப்ப காட்ட போற? நாளைக்கு. ஷூர். அங்கிள். ஹாய் கார்த்திக். என் டாட். சார் வணக்கம். வணக்கம். வாங்க சார், உள்ள வாங்க. வாங்க சார், உட்காருங்க. உட்காருப்பா. பாரு. என்னங்க? பாரு. வரேன். சார், இது என் ஒய்ஃப். வணக்கம். வணக்கங்க. என் டாட். ஓ, போமா, காஃபி டீ என்ன சாப்பிடுறீங்க? காஃபி டீ எல்லாம் எப்ப வேணாலும் சாப்பிடலாம், முதல்ல என் மருமகளை காட்டுங்க. சரி. தீபு, கார்த்திகோட அப்பா வந்திருக்காரு, சீக்கிரமா ரெடி ஆயிடு. பாக்குறதுக்கு முன்னாலேயே அவளை மருமகன்னு சொல்றீங்க. அவ உங்க வீட்டுக்கு வர்றது நாங்க செஞ்ச புண்ணியம். புண்ணியம் பண்ணிருக்கிறது நீங்க இல்ல, நாங்க. உங்க வீட்டு கேட்ல இருக்கிற போர்டை பார்த்தாலே தெரியுது உங்க ஃபேமிலி எப்படின்னு. பெரிய வார்த்தையெல்லாம் எதுக்கு சார்? ஏய், உட்கார் உட்கார் உட்கார். கரெக்டரா கண்ணா, நீ சொன்ன மாதிரியே உங்க அம்மாவோட லட்சணம் அப்படியே இருக்கு. நீ ரொம்ப கிரேட்மா. அடங்காத குதிரையை இப்படி கட்டி போட்டு வச்சுட்ட. யூ ஆர் ஃபேண்டாஸ்டிக்மா. இந்த மாதிரி ஒரு சாப்பாடு சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நீங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இங்க தானா? இல்ல சார், இங்கே இல்ல. கோயம்புத்தூர் பக்கம் பொள்ளாச்சி. கோயம்புத்தூர் பக்கம் இருக்கிற பொள்ளாச்சியா? ஆமா சார். அங்க நீங்க யாரோட பையன்? பட்டேல் சந்திரப்பாவோட பையன். நீங்க பட்டேல் சந்திரப்பாவோட பையனா? சார், அவர் உங்களுக்கு தெரியுமா? இல்ல, இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருந்துச்சு. நான் கிளம்புறேன். என்னங்க சார்? இந்தாங்க. தேங்க்ஸ். நம்ம நாளைக்கு மீட் பண்ணி கல்யாண விஷயத்தை பத்தி பேசலாம். வரம்மா. வாங்க. போயிட்டு வரேன். சரிப்பா. கல்யாண விஷயம் பேச வெறுங்கைய வீசிட்டு வந்திருக்கீங்க. தாம்பூலம் எங்க? பரவாயில்ல, வாக்குதான் முக்கியம், தாம்பூலம் முக்கியம் இல்ல. உங்க வீட்டு கேட்ல ஏதோ போர்டு போட்டிருக்கீங்களே, என்ன அது? அன்பு. அன்பு, விசுவாசம், நம்பிக்கை, திருடாதீர்கள். ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்பவே நல்லா இருக்கு. இன்னொருத்தங்களோட வாழ்க்கைய, அவங்களுடைய கனவுகளை, அவங்களோட ஆசைகளை சர்வநாசம் பண்ணவன் வீட்டிலேயே அந்த போர்டை நான் பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதான்னு எனக்கு எதுவுமே புரியல. ஏய், முதல்ல அந்த போர்டை உடைச்சு தூக்கி போடு. அப்படியெல்லாம் போர்டு போடுறதுக்கு ஒரு யோக்கியதை வேணும். நீங்க என்ன சொல்ல வர்றீங்கன்னு எனக்கு எதுவும் புரியல சார். நிஜமாவா? உனக்கு ஞாபகம் இல்ல? 40 வருஷத்துக்கு முன்னாடி
ராமநாதன் கிருஷ்ணமூர்த்தி வணக்கம். நீங்க வந்ததுல ரொம்ப சந்தோஷம். உள்ள போங்க. அக்கா, அந்த பொண்ணு பக்கத்துல உட்கார்ந்திருக்க சின்ன பையன் யாரு? ஏய், அவன் அந்த பொண்ணோட தம்பியா? ஏய், தம்பி இல்லடி, பையனா? அப்படியாக்கா? என்னக்கா சொல்றீங்க? அவ அம்மா அப்பா இல்லாம இந்த ஊருக்கு வந்தப்போ அந்த குழந்தைய தூக்கிட்டு வந்திருந்தாளாம். அப்படியா? அதோ அங்க உட்கார்ந்துட்டு இருக்கான்ல, அவன் தான் உதவி பண்றேன்ற பேர்ல வச்சுக்கிட்டு இருந்தானா. அப்படியா? இது எதுவும் தெரியாதா? நல்லா பாருப்பா. ஆமாப்பா. பட்டேல் ஐயா எவ்வளவு பெரிய பணக்காரு. அப்படியாப்பட்ட பையனுக்கே கட்டி கொடுக்கறாரு பாரு. பட்டேல் ஐயாக்கு எந்த மந்திரத்தை போட்டு கல்யாணத்துக்கு சம்மதிக்க வச்சாங்களோ பாருடா. ஆடுற ஆட்டம்லாம் ஆடிட்டு எப்படி அமைதியா உட்கார்ந்துருக்கான்னு. 10 ஊருக்கு நியாயம் சொல்ற பட்டேல் ஐயா 4 பேர்கிட்ட விசாரிச்சுல இந்த கல்யாணத்தை நடத்தி இருக்கணும். அது பெரிய வீடு விஷயம், நம்மளுக்கு எதுக்கு விடு. அந்த பக்கமா ஏதோ பிரச்சனை இருக்கும் போல. அந்த பையனுக்கும் உடம்புல ஏதோ வியாதி இருக்கும் போல இருக்கு. அதுக்குதான் இந்த பொண்ணு மருமகளா ஆக்கியிருக்காங்க போல இருக்கு. அது என்ன வேணா இருந்துட்டு போகுது. அந்த நடத்த கட்டவளை போய் மருமகளா ஆக்கியிருக்காங்களே, இவங்களுக்கு என்ன கெட்ட நேரமோ தெரியல. எந்திரா முதல்ல. எந்திரி. எந்திரானா? பட்டேல் ஐயா, பட்டேல் ஐயா, என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்ன இதெல்லாம்? மானம் கெட்டவனே, ஓ மனசுல என்ன பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன மான மரியாதை இல்லாதவன் நினைச்சியா? இப்படி ஒரு நடத்த கெட்டவள என் வீட்டுக்கு மருமகள் ஆக்கிக்கணுமா? ஏய், உங்க 2 பேரோட யோகியதைய பார்த்து இந்த ஊரே காரி துப்புதியா? ஐயோ ஐயா, இப்படி எல்லாம் பேசாதீங்க ஐயா. அவ என் தங்கச்சி மாதிரி ஐயா. தங்கச்சி மாதிரிதான். தங்கச்சி இல்லல்ல. நீங்க 2 பேரும் ஊருக்கு முன்னாடிதான் அண்ணன் தங்கச்சி. ஊர்ல விளக்கு அணைச்சதுக்கு அப்புறம் மானம் மரியாதை கெட்ட குடும்பம். வாங்கடா. பட்டேலியா, பட்டேலியா, எங்க அக்கா ரொம்ப நல்லவங்க. பட்டேலியா, போகாதீங்கயா, உங்க காலை புடிச்சு கேக்குறேன். பட்டேலியா, எங்க அக்கா சாமி மாதிரி. அவன் நடத்த கெட்ட மாதிரி இல்லையா? பட்டேலியா, உங்க காலை புடிச்சு கேக்குறேயா. அக்கா, 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 அக்கா. ஊர்க்காரங்க பேச்ச கேட்டுக்கிட்டு சீதை மாதிரி இருந்த எங்க அக்காவை ஊர்க்காரங்க முன்னாடி அவமானப்படுத்தி அவளை நெருப்புல ஏத்தி சாகடிச்ச பரம்பரை நீங்க. எங்க வாழ்க்கைய நாசம் பண்ண உங்க வம்சத்தை சர்வநாசம் பண்ணணும்னு உங்க வீட்டுக்கு நெருப்பு வச்சு உங்களை அழிச்சு ஜெயிச்சிட்டேன்னு நினைச்சேன். ஆனா உன்னை பார்த்ததுக்கு அப்புறமா தான் எனக்கு தெரிஞ்சது, நான் தோத்துட்ட மாதிரி இருக்கு. அசிங்கமா இருக்கு. இனி எந்த காரணத்தை கொண்டு நான் தோக்க மாட்டேன். என் தோல்விய நான் ஒத்துக்கவும் மாட்டேன். அன்னைக்கு என் வீட்டுல நெருப்பு வச்சவன் வீட்டுல இருந்து இன்னைக்கு என் வீட்டுக்கு விளக்கேத்துறதுக்கு மருமக வர்றா. அவங்க அப்பா எனக்கு சம்மந்தி. உங்களை மாதிரி கேவலமானவங்க வீட்டுல இருந்து எனக்கு மருமக வர்றதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்.